அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இறுதி நபியின் இறுதி எச்சரிக்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 40வது வயதிலே ஆரம்பித்த ஏகத்துவ பிரச்சாரத்தை 23 ஆண்டுகள் தொடர்ந்து முழுமை செய்துவிட்டு அவர்கள் செய்த இறுதி ஹஜ்ஜின் போது மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் மத்தியிலே 23 ஆண்டுகால அந்த போதனைகளை சாறு பிழிந்து அதனுடைய சாராம்சத்தை இறுதி பேருரையாக மக்கள் மத்தியில் வைத்தார்கள். 23 ஆண்டுகள் அவர்கள் என்னவெல்லாம் போதனை செய்தார்களோ அவை அத்தனையையும் இரத்தின சுருக்கமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே முன்வைத்த உரைதான் அவர்களுடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. அந்த இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை மக்கள் மத்தியிலே சூசகமாக முன்வைக்கிறார்கள். அந்த இறுதி உரையிலே சொல்லும் பொழுது, அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று, அதுதான் இறுதி விடை பெறக்கூடிய உரை என்று அந்த மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சில செய்திகளை சொன்னார்கள். நான் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டேன் என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக மக்கள் மத்தியிலே சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ் எனக்கு தந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா? இந்த கடைசி உரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை எல்லாம் சொல்லி தந்துட்டேனா அல்லது எதையாவது மறைச்சிட்டேனா, எதையாவது சொல்லாம விட்டுட்டேனா என்று மக்களிடத்தில் கேட்கிறார்கள். நபி தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், கோரஸாக குரல் எழுப்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பல்லக்த ரிசாலத்தக்க, உங்களுடைய தூதுத்துவத்தை செய்திகளை எங்களுக்கு முழுமையாகவே சொல்லிவிட்டீர்கள். இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தால் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை ஒரு குறையும் வைக்காமல் எங்களுக்கு சொல்லி முடித்து விட்டீர்கள் என்று நபித்தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த இறுதி உரையிலே, அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ், இதுக்கு நீ சாட்சி, நீ சொன்ன செய்திகளை மக்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன் என்பதற்கு நீயே சாட்சி, நீயே சாட்சி என்று 3 முறை சொல்லிவிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உரையிலே முக்கியமான பல செய்திகளை சொல்கிறார்கள். இது எதுக்கு சொல்றார்கள் என்று கேட்டால், என் வேலை முடிந்து விட்டது, அதாவது அர்த்தம். எதனால இதை சொல்றாங்கன்னு கேட்டா, நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிட்டேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாகி விட்டது மார்க்கம் அர்த்தம். இனிமே மார்க்கத்தில் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லியாகிவிட்டது. நம்முடைய வேலை கடமை முடிந்து விட்டது. நான் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர போகிறேன். இதையெல்லாம் உள்ளடக்கமாக வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இது இறுதி கட்டத்திலே ஒருவர் ஆற்றுகிற உரை என்பதால் இறுதி கட்டத்தில் நம்ம எதை சொல்லுவோம்? உங்க வாழ்க்கையில நாளைக்கு மௌத்து வந்துருச்சு நமக்கு தெரியுது, அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் தென்படுகிறது. 10 நாளோ 5 நாளோ முடிஞ்சிரும்னு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? முக்கியமான செய்திகளையா சொல்லுவோம். 4 8 விவகாரத்தில் சொல்ல மாட்டோம். எது சொல்லுவோம்? 5 லட்சம் 10 லட்சம் விவகாரத்தான் பேசுவோம். இந்த இவர் 30 காசு தரணும், இவர் 50 காசு தரணும் சொல்லிட்டு இருப்போமா? சொல்ல மாட்டோம். எது சொல்லுவோம்? அங்க பேங்க் லாக்கர்ல உள்ள இருக்குது, இந்த நகை எங்க இருக்குது, இவன் ஒரு 7 லட்சம் ரூபாய் தரணும், இந்த அவன்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்படி நம்ம குடும்பத்தார்களுக்கு என்ன செய்வோம்?
முக்கியமான மேட்டர்களையாக சொல்லுவோம். என்ன முடிய போகுது, கதை முடிய போகுது. இனிமேல் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம சந்ததிகள், நம்ம வாரிசுகள் பயன்படுத்த என்பதற்காக வேண்டி சொல்லுகிற வழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி ஒரு நிலையில் தான் இந்த உரையை ஆற்றுகிறார்கள். அப்ப என்ன நீங்க விளங்கணும் கேட்டா, இறுதியில் ஆற்றிய உரை என்ற காரணத்திற்காகவே அந்த உரையில் என்னென்ன சொன்னார்களோ அதை மற்ற நேரங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை விட கூடுதல் முக்கியத்துவத்துடன் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். வசியத்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ் என்று சொல்லப்படுகிற அந்த உரையை அறிவிக்கிற சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அது அவர்கள் மக்களிடக்கு செஞ்ச வசியத்தாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி உரை இருக்குது, அது வசியத். ஒரு மரணத்தை தழுவக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தாருக்கு வசியத்து செய்வாரே, அந்த மாதிரி செய்யப்பட்ட வசியத்து நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை இருந்தது. அப்ப நான் இப்ப சொல்ல போற செய்திகளை எல்லாம் நீங்க சாதாரண செய்தியை போல பார்க்க கூடாது. இப்ப நான் எடுத்து சொல்ல போற செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன செய்தி, இறுதியாக ஆற்றிய உரையில் குறிப்பிட்ட செய்தி. அந்த இறுதி பேருரைக்கு வசியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்தவர்களாக ஆக மாட்டீர்கள். அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு செய்தியாக நான் சொல்கிறேன், அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா? கடைசியாக சொன்னதையாவது வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? 23 வருஷம் சொன்னதையெல்லாம் புறக்கணிச்சிட்டோம். இறுதியாக இதையாவது குறைஞ்சபட்சம் நீங்க கடைபிடிங்க, இது ரொம்ப முக்கியம் என்று சொன்னார்களே, அதையாவது நாம் கடைபிடிக்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு முழு ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் கவனத்தோடும் இந்த செய்திகளை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும். முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியிலே ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார்கள், இத்தகுல்லாஹ ஃபின்னிசா. இது அவர்கள் ஆற்றிய உரையில் முக்கியமான ஒரு கட்டளை. இதுக்கு என்ன அர்த்தம்? மக்களே, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது உங்க போட்ட கட்டளை. பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள், உங்களிடத்தில் அடைக்கலமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான எந்த விதமான அடக்குமுறைகளையும் நீங்கள் கட்டவிழ்த்து விடாதீர்கள். அவர்கள் உங்களுடைய மனைவியராக இருக்கக்கூடிய பெண்கள் படி தாண்டினால் தவிர, தவறான நடத்தையில ஈடுபட்டால் தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்களை வெறுத்து விடாதீர்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க. எவ்வளவோ செய்திகள் எல்லாம் இருக்கிறது, சொல்ல வேண்டிய செய்திகள். அதுக்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி முன்னுரிமை கொடுத்து ஆண் சமுதாயத்திற்கு, ஆண்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஏன்? பெண்கள் இயல்பில் பலவீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களை நேருக்கு நேர் அவர்களுக்கு பெரும்பாலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் சுபாவத்திலேயே சில குறைபாடுகள் உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குறைபாடுகள் வெளிப்படுகிற நேரத்திலே உங்களுடைய ஆத்திரத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஜடமாக அவர்களை கருதி விடாதீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் அடைக்கல பொருளாக தரப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயமாக அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்றார்கள். இது ரொம்ப விரிவான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு சொற்றொடர். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பே அதுதாங்க. அவங்களுடைய வார்த்தையில வளவலன்னு பேச மாட்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நம்ம 2 நாளைக்கு விளக்கம் சொல்றோம். அவர்கள் சொல்லிவிட்டு போன ஒரு வரி 2 நாட்கள் விளக்கம் சொல்கிற அளவுக்கு அர்த்த புஷ்டியாக ரொம்ப கருத்தான மிக்கதாக அமைந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஏன்? பெண்களுக்கு நீங்க பயப்படுற நிலையில இல்ல. உங்க கை ஓங்கி இருக்கிறது, உங்கள்ட்ட வலிமை இருக்கிறது, உங்கள்ட்ட ஆதிக்கம் இருக்கிறது, உங்கள்ட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதனால அல்லாஹ்வுக்கு பயந்தா தான் நீங்க பெண்கள் விஷயத்தில் ஒழுங்கா நடக்க முடியும். அதனால பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இதை இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இது சொல்லியாக வேண்டியிருக்கிறது. பல ஊர்களில் இன்றைக்கும் இந்த வசியத் பேணப்படவில்லை. முஸ்லிம் சமுதாயத்திலே பெண்கள் நடத்தப்படுகிற விதம்,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன முறைப்படி இல்லை என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்ன பண்றாங்க? லா யஃப்ரகு முஃமினூன் முஃமினத்தன். இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர்கள் வலியுறுத்திய செய்திகளிலே பெண்களை குறித்து அதிகமாக வலியுறுத்தினார்கள். சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒருவனாக இருந்தால், உனக்கு நீ மூமினாக இருந்தால், உன்னிடத்தில் ஈமான் இருக்கிறது உண்மையாக இருந்தால், மூமினாக இருக்கக்கூடிய உன் மனைவியை நீ வெறுத்து விடக்கூடாது. ஏன் வெறுத்துடக்கூடாது சொல்றாங்க? அவளிடத்திலே நீ ஒரு குறையை கண்டாயானால் தேடிப்பார், அவளிடத்திலே வேறு நிறை இருக்கும். ஒரு குறை இருந்தால் குறையை பார்க்காத, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீ அவளை ஆய்வு செய்து பார்த்தால் மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு நல்ல தன்மை, நல்ல பண்பு அதிகமாக இருப்பதை நீ காண்பாய். அதனால ஒரு சின்ன ஒரு அற்பமான காரணத்தை எல்லாம் காட்டி உங்களுடைய மனைவியரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள், பகைத்துக் கொள்ளாதீர்கள், விவாகத்தை முறித்துக் கொள்ளாதீர்கள், பந்தங்களை துறந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அற்பமான சோத்துல உப்பு போடல, இதுக்கு தலாக்குங்களாம். சோத்துல எத்தனை பெண்கள் கண்ணீர் விட்டு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு. இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் செய்கிற அக்கிரமத்தை குறித்து பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து வருகிற முறையீடுகள், தொலைபேசி வழியாக அவர்கள் குமுறுகிற குமுறல்கள் சொல்லி முடியாது. அற்பத்திலும் அற்பமான காரணத்திற்காக எங்க அம்மா சொன்னாங்கன்னு தலாக்கு விடுறாங்கிறான் ஒருத்தன். சோறாக்கிழங்கிறதுக்காக விவாகரத்து என்கிறான். ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்கெல்லாம் விவாகத்தை ரத்து செய்வதாக சொல்லுகிற ஒரு கொடூரமான போக்கை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நன்றாக உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 100% ஒரு குறையும் இல்லாமல் ஒருத்தர் பார்க்க இயலுமா? உன்னே எடுத்துக்கிறோமே, நீ என்ன 100% கரெக்டானாலா? இல்ல. எந்த மனுஷனா இருந்தாலும் குறை இருக்கும், நிறை இருக்கும். நீ ஒரு பெண்ணை ஒரு குறை இருக்கிறது என்பதற்காக வேண்டி வேண்டாம் என்று வெறுத்தால், இன்னொருத்தீனை கட்டினால் அவள்கிட்ட வேற குறை இருக்கும். எந்த குறை இல்லாம இருக்கலாம், அவளிடத்துல வேற குறை இருக்கும். அந்த குறை இருக்கிறதுக்காக அவளை விட்டேன்னு சொன்னா, இன்னொருத்தியை கட்டினால் இந்த 2 குறை இல்லாம இருக்கலாம், புதுசா வேற ஒரு குறை இருக்கும். அதனால குறையும் நிறையும் உள்ளவர்களாகத்தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை கவனத்தில் கொண்டு இப்படித்தான் இருப்பாங்க. குறிப்பாக பெண்களுக்கே உள்ள சில இயல்புகள் நமக்கு ஆத்திரம் ஊட்டக்கூடிய விதத்தில் தான் அமைந்திருக்கும். அவங்க இயல்பு என்ன? அவங்களுக்குன்னு சில இயல்பு இருக்குங்க, அதை புரிந்து கொண்டு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அது என்ன இயல்பு என்று சொன்னால், நீ என்னதான் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரிதான். 10 வருஷத்துக்கு கொடுக்கிற, கேட்டதான் கொடுக்கிற, ஒரே ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியல, ஒரே ஒரு நாள் கேட்டதை கொடுக்க முடியல. ஆமா, என்னத்தை தந்துட்டிய அவ்வளவுதான். இந்த 10 வருஷம் கொடுத்தீங்க பாருங்க, இது நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்களை பொறுத்தவரை நான் மறுமை நாளிலே, மேராஜிலே எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டது, நரகத்திலே பெண்கள் தான் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன். அல்லாஹ் எடுத்துக்காட்டுறான், ஆண்களை விட பெண்கள் தான் நரகத்தில் அதிகமா இருக்கிறாங்க, நான் அப்படி பார்க்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபி பெண்கள் எதுவா இருந்தாலும் காரணத்தை கேட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அது ஏன் பெண்கள் மட்டும் அதிகமா இருக்குன்னு? நரகத்தில் ஆம்பளை பொம்பளை சமமா கிடக்க வேண்டியதானே? இல்லைன்னா ஆம்பளை தான் ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க, அவங்க தான் ஜாஸ்தியா இருக்கணும், அது ஏன் நாங்க எதுக்கு அதிகமா இருக்கணும் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது காரணம் என்னன்னு கேட்டா, தக்ஃபுர்னல் அஷீர. முதலாவது காரணம், கணவனுக்கு நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்வது இல்லை. இதுல என்ன விளங்குது என்றால், இது பெண்களுடைய சுபாவம் என்று விளங்குகிறது. உங்க மனைவி தான் அப்படி இருக்கிறார்கள் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். எல்லா மனைவி இப்படித்தான் இருப்பார்கள். பெண்களுடைய சுபாவம் என்னவென்று கேட்டால், அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆடைகளாக எடுத்துக் கொடுத்தாலும் சரி, நகைகளை போட்டு பூட்டினாலும் சரி, கேட்கிற பொருளை அள்ளி கொண்டாந்து குவித்தாலும் சரி, அவர்கள் கேட்ட ஒரு பொருளை கொடுக்கலன்னு சொன்னா, ஆமா பெருசா தந்துட்டீங்கன்றாங்க, என்னத்தை 20 வருஷமா கழிச்சிட்டீங்கன்றாங்க. இது அவங்களுக்கே உள்ள தனித்தன்மை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறீர்கள் இல்லையா, அதனாலதான் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது சஹாபி பெண்களை நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அந்த பெண்களுடைய கேரக்டர் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதனால நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கும் இன்னும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். பெண்கள் நீங்கெல்லாம் இல்ல, நம்ம அம்மா ஹவ்வா அம்மா, நம்ம எல்லாருடைய அம்மா இருக்காங்களே, அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து படைக்கப்படுகிறார்கள். அதை சொல்லி காட்டுறாங்க. பெண்களுடைய நம்ம எல்லாம் மண்ணிலிருந்து ஆதம் படைக்கப்படுகிறார் நேரடியாக. ஹவ்வா படைக்கப்பட்டது மண்ணை உருட்டி எல்லாம் பண்ணல, ஆதமிலிருந்து ஒரு பாட்டை எடுத்து அல்லாஹ் படைக்கிறான். அதை சொல்லி காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹவ்வா அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் சிம்பாலிக்கா ஒரு மெசேஜ் வைக்கிறான். இந்த விலா எலும்பை சொல்றதன் மூலமாக அது ஒரு மெசேஜ் என்ன இருக்கு, வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதுனால கொஞ்சம் வளைவு இருக்கத்தான் செய்யும். அதை போய் நான் நிமித்திரேன் வை உடஞ்சு போய் வளைவா உள்ளத ஒரு எலும்பு வளைஞ்சு கிடக்குது, நான் இப்ப நிமித்த போறேன், நிமித்த முடியுமா? வளைஞ்சு போயிடும். அதனால அந்த வளைவு இருந்துகிட்டே இருக்கட்டும்பா, அந்த வளைவோடவே அவர்களை வைத்து நீ அடைய வேண்டிய இன்பத்தை அடைந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி அவர்களுடைய எடுத்தெறிந்து பேசுகிற பண்புகளை நீங்கள் மனைவிமார்களிடத்திலே கண்டால் அதை சபூர் செய்யணும். அப்பதான் இருப்பாங்க. எந்த பொண்ணை கொண்டாந்து வச்சாலும் இந்த ரிசல்ட் தான், வழங்குதா, இதான் நடக்கும். அதனால நீங்க இதை என்ன இப்படி பேசுறா, எவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கான துபாய்க்கு போனேன், உனக்கான குவைத்துக்கு போனேன்னு பேச முடியாது. இந்த ஒரு அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நரகத்தில் அதிகமா கிடக்கிறதுக்கு. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துக்ஸிர்னல் லஅன, அதிகமா சபிக்கிறீங்க. அது இருக்குதானே செய்யுது. ரெண்டு ஆம்பளை சண்டை போட்டுட்டான்னு வைங்களேன், சபிக்க மாட்டாங்க. ஆம்பளை சண்டையில் என்ன பாப்பீங்க, தோலை உரிச்சிருவோமா, இவன் என்ன செய்ய போறான்னு அதான் சொல்லுவான். நம்ம ஒரு ஆம்பளைக்கு சண்டை என்ன செய்வோம், பல்ல உடைக்குவேன்னு சொல்லுவோம், மூக்கு உடைச்சிருவோம், கழுத்தை நெரிச்சிருவோம் சொல்லுவோம், மண்டையை உடைச்சிருவோம் சொல்லுவோம், தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்லுவோம், செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவோம். நாம் அவனை என்ன சொல்ல போறோமோ அதை சொல்லுவோம். ஆம்பளை சண்டையில பொம்பளை என்ன செய்வாங்க தெரியுமா, அல்லாஹ் என்ன செய்வான்னு அதை செய்யறா சொல்லி போடுவாங்க. நீ நாசமா போ, நான் நாசமா போன்னு சொல்ல மாட்டாங்க. நீ உருப்படாம போ, உனக்கு ஆவாம போ, உனக்கு விளங்காம போ. தாலி அறுப்பா சொல்றாங்களா இல்லையா, தாலி அறுப்பா அர்த்தம் உன் மாப்பிள்ளை செத்து போட்டுன்னு அர்த்தம். தாலி சிலத்துல கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம், தாலி அறுப்பாண்டா உன் புருஷன் சாவட்டு அப்படின்னு அர்த்தம். உன் புருஷன் சாவட்டு, உன் தொழில் நாசமா போட்டு, உனக்கு இழப்பு ஏற்பட்டு வேதியில போயிருவா, கொள்ளையில போயிருவா, கல்ச்சர்ல போயிருவா. இது ஏன் அடிப்போம் உதப்பன்னு திட்ட வேண்டியதுதானே. திட்டதா இருந்தா பிச்சு போடுவான், தோலை உரிச்சிடுவான், இப்படி நம்ம சொல்லுவோம். பொம்பளை என்ன செய்வாங்க, பெத்த பிள்ளைக்கு இப்படித்தான். பெத்த பிள்ளைய திட்டும் போது கூட என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நாசமா போயிருவா, கல்ச்சர்ல போயிருவா. சில தாய்மார்கள் இருக்காங்க நல்லா இருப்பான்னு திட்டுவாங்க. சில தாய்மார்கள் திட்டும் போது என்ன செய்வாங்க, ஆனா நல்லா இருப்பா, நல்லா இருப்பான்னு அர்த்தம், நல்லா இருப்பான்னு ஒரு துவா செஞ்சிடறாங்க. இது ஏதோ இஸ்லாமிய அடிப்படையில் வார்க்கப்பட்ட சில தாய்மார்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவங்களுக்கு இந்த சபிக்கிறது, அதாவது அல்லாஹ் தங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி கொண்டு உங்க நாசமா போனா நாசமா போயிருவானா, உருப்படாம போட்டா உருப்படாம போயிருவானா, அந்த மாதிரி சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு காரணத்தினால் நீங்கள் அதிகமாக நரகத்தில் காணப்படுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, பெண்கள் என்று அவங்களுக்கு சில கேரக்டர் உண்டு, அவங்களுக்கு சில இயல்புகள் உண்டு. அந்த இயல்புகளோடு தான் நீங்கள் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நீங்க ஏதோ அடிமை மாதிரியும் ஜீவனற்ற ஒரு ஆடு மாடு மாதிரியும் அவர்களுக்கு உரிமைகளோ உணர்வுகளோ இல்லாத மாதிரியும் நடந்து கொண்டீர்களேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி எச்சரிக்கையை நீங்கள் மீறியவர்களாக ஆகிறீர்கள். எத்தனை வீடுகள்ல பார்க்கிறோம், இவன் திருமணம் செய்து கொண்டு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருத்தன், அவன் தாயோடு இருக்கிறான், நீங்கள் பார்க்கிறீர்கள், அவன் தங்கையோடு இருக்கிறான், அவன் குடும்பத்தாரோடு இருக்கிறான், அவன் சொந்த பந்தங்களோடு இருக்கிறான். இந்த மனைவி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் கேட்கிறான், முடியாது. எனக்கு தெரிந்து எத்தனை கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்கள் தாய் வீட்டுக்கு போகக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடக்கிறது. அப்ப உனக்கு தாய் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவளுக்கு அவருடைய தாய் மீது அன்பு இருக்குமா இல்லையா? நீ உன் தாய் மீது பாசத்தை கொட்டுவது போல அவள் தன் தாயின் மீது பாசத்தை கொட்டுவதற்கான உரிமையும் கடமையும் இருக்கிறதா இல்லையா? உன் தாய்க்கு நீ சவரட்டனை செய்வது போல அவளும் தன்னுடைய தாய்க்கு செய்வதற்கான கடமை சுமத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? என்ன பண்றீங்க?
இந்த மாமியாவும் இந்த சேர்ந்து கொண்டு புருஷனும் மாமியாவும் சேர்ந்து கொண்டு அதெல்லாம் முடியாது, விடமாட்டேன், போகக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? மார்க்கத்திற்கு விரோதமான ஒரு காரியத்தை கூப்பிட்டா நீங்க அனுப்பாதீங்க. நான் ஒரு கந்திரி கூட்டு போறாங்க அம்மா வீட்டுல அனுப்பாதீங்க. இது மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ரீசன் இருக்குமையானால் உங்கள் மனைவி நீங்கள் தடுக்கலாம். தீமையை தடுக்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது. இது அல்லாமல் தங்களுடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்காக, உறவினர்களை அனுசரித்து நடப்பதற்காக வேண்டி ஒரு பெண் ஆசைப்படக்கூடிய நேரத்தில் அதை மறுக்கக்கூடிய ஆண்களை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆணை பெற்ற மாமியாரை பார்க்கிறோம். இதெல்லாம் பெண்களுக்கு செய்யற கொடுமைகள். எத்தனை வீடுகளை நம்ம பார்க்கிறோம். பெண்கள் தான் பெண்களுக்கு அதிக கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாமியாங்கிற பெயர்ல ஒரு பெண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ்வதற்கு வந்திருக்கிறாள். அவருடைய தாயை விட்டுவிட்டு வந்திருக்கிறாள், தகப்பனை விட்டுவிட்டு வந்திருக்கிறாள், அவருடைய சொந்த வீட்டை விட்டு வந்திருக்கிறாள், தெருவை விட்டுவிட்டு வந்திருக்கிறாள், அண்ணன் தம்பிகளை விட்டுவிட்டு வந்திருக்கிறாள். அவளுக்கு நம்மளை விட்டால் வேற ஆளை கிடையாது, நாம தான் தாயாக இருந்து அவளை பராமரிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய மாமியார்மார்கள், என்று நினைக்க வேண்டிய இந்த கணவனை பெற்றெடுத்த தாய்மார்கள் அவளை எப்படி பார்க்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்றால் பொம்பளைக்கு என்ற கட்டளை இருக்கிறது, ஆம்பளைக்கு மாத்திரம் இல்ல. பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்றால் மாமியாருக்கும் பொருந்தும். என்ன பண்றீங்க? ஒரு தலைவலின்னு படுக்க இயலாதுங்க. எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம். ஓ மகள் தலைவலி என்று படுத்தால் நீ எப்படி நடப்பியோ அப்படித்தான் மருமகள்கிட்ட நடக்கிறியா? உன் மகளுக்கு தலைவலின்னு படுத்தா என்ன பண்ற? தைலம் தேய்ச்சி விடுற, நீ படுத்துக்கமா நான் பாத்துக்கிறேங்கிற. அந்த வேலையை சேர்த்து ஓன் தோல்ல இழுத்து போட்டு செய்தியா இல்லையா? நீ ஒரு மாமியார், நீ ஒரு தாய் என்பு மிக்கவளாக இருந்தால், ஒரு பெண்ணுக்கு கொடுமை செய்யக்கூடாதவளாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி நடக்கணுமா இல்லையா? அப்ப மருமகளுக்கு தலைவலின்னு சொன்னா ஒரு நாளைக்கு தலைவலின்னு படுத்தா இவளுக்கு இதுதான் வேலை. பாக்குறீங்களா இல்லையா? இதாச்சும் பரவாயில்ல. பெண்களுக்கு இழைக்கிற கொடுமையில பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை மட்டுமா இருப்பாங்க. அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஆயிருக்குன்னு வைங்களேன். எத்தனையோ ஊர்களில் நான் பார்த்திருக்கிறேன், உங்கள் மாவட்டங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மனைவியும் கணவனும் சந்தோஷமா இருந்தா இவளுக்கு பிடிக்காது. எதுக்கு? மாமியாருக்கு. சின்னடி அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க, என்னமோ வேற எங்கேயோ போயிட்ட மாதிரி. எதுக்கு உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எதுக்குண்ட? அவங்க 2 பேரும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அதை பார்த்து மகிழ வேண்டிய ஒரு ஆண் மகனுடைய தாய் என்ன செய்யறாள் கேட்டா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா இவளுக்கு வைத்தறிச்சலா இருக்குது, அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டா வைத்தறிச்சலா இருக்குது. போன்ல பொண்டாட்டிக்கு போன் போட்டான்னு வைங்க, பொண்டாட்டி தானே போட்டான், அப்பாட்டிக்கா போட்டான், அவன் பொண்டாட்டிக்கு அவன் தானே போட்டான். அட பொண்டாட்டிக்கு போன் போட்டான்னு சொன்னா இவளுக்கு கொதிக்குது. யாருக்கு? பெத்த தாய்க்கு கொதிக்குது. ஆனா அதே தாய் அவளுடைய மகள் இருக்காள, அந்த மகளோட மருமகன் சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷப்படுறான். பார்த்திருக்கீங்களா? ஒரு தாய்க்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொண்ணை கொண்டாந்து கட்டி விடுறா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது, எரிச்சலா இருக்குது. ஆனா அவன் மகளோட மருமகன் சந்தோஷமா இருக்கிறது இருக்கு, அதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. நிப்பாமா உள்ளப்பா மாப்பிள்ளை போ, அனுப்பிடுறீங்களா இல்ல ரூமுக்கு? என்ன கூட அக்கிரமா தெரியல, உங்களுக்கு பார்த்தா தெரியல, அநியாயமா தெரியல. இதெல்லாம் அல்ல கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய உணர்வுகளோடு விளையாடுவது இது கொடுமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நுணுக்கமான மேட்டர்கள். இதுக்கும் அல்ல கேட்பான், அடி பாவி, உன் மகளுக்கு நீ எப்படி நடந்துகிட்ட? அவளுக்கு இருக்கிற மாதிரியான ஆசாபாசங்கள் உன் மருமகளுக்கு இருக்காதா? உன் மருமகனுக்கு எவனோ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி நீ சந்தோஷப்படுறீங்க. உன் மகன் சந்தோஷமா இருந்தா உனக்கு வைத்து எரியுது. அல்லாஹ் கேட்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் மனைவிமாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கிறது, நாங்க என்ன செய்யணும் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் துத்இமஹா இதா தஐம்த, நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். எத்தனை வீட்டுல இப்படி நடக்கிறீங்க சொல்லுங்க? மனைவியோடு சேர்ந்து சாப்பிடுற கணவன் கைது போவோம். ஒரு நாள் தூக்க மாட்டீங்களா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் துத்இமஹா இதா தஐம்த,
நீ உண்ணும் பொழுது அவளோடு சேர்ந்து நீனும் உண்ண வேண்டும். ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் சாப்பிடும் பொழுது இந்த ஆட்டு இறைச்சிகளை தொடக்கறி அந்த கரியை எடுத்து இறைச்சி எடுத்து நான் கடித்து விட்டு வைப்பேன். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கடித்த இடத்தில் அவர்கள் வாய் வைத்து கடித்து அதை சாப்பிடுவார்கள். எதுக்கு ஆயிஷா நாயகி நம்ம அறிவிக்கிறாங்க? இதை எதற்கு ஆயிஷா நாயகி நமக்கு சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி சொல்றாங்க. இப்ப குடும்ப வாழ்க்கையில இந்த மாதிரியான அந்யோன்யமாக திகழ வேண்டும். அதான் பெண்களுக்கு அதெல்லாம் கொடுமை இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு வீட்டுல பார்த்தா, 1 கிலோ இறைச்சியை கொண்டாந்து வாங்கி போடுவான். வாங்கி போட்டவன இவன் என்ன செய்வா, புருஷன் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி அவளவையும் கொண்டாந்து வச்சிருவா முன்னாடி. எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு எலும்ப மட்டும் வச்சுட்டு எந்திரிச்சு போறான். எத்தனை ஆம்பளை அப்படி இருக்கிறீங்க? நமக்கு பொண்டாட்டி இருக்காள், அவளும் சாப்பிடணும்ல, அவ்வளவையும் சாப்பிட்டு விட்டுங்க. ஈரலா எடுப்பான், தனி கறியா எடுப்பான், எலும்பு இல்லாம எடுப்பான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இந்த எலும்பு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் அது என்ன அதான் கிடக்கு மிச்சமா. இப்படி சரியா இல்லையா? இது இஸ்லாமா? இதுக்கு கேள்வி கொண்டு விளைவிக்கிறங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியங்களில் எந்த ஒன்றையும் நீ அற்பம் என்று கருதி விடாதே. எந்த அளவுக்கு உனக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் என்றால், ஹத்தாமா தஜஅலு ஃபீ இம்ராத்திக, உன் மனைவியுடைய வாயில் நீ ஊட்டி விடுகிற ஒரு கவள உணவு இருக்கிறதே அதுக்கு கூலி கிடைக்கும்ங்கறாங்க. பொண்டாட்டிக்கு சோறு போட்டு திங்க சொல்றது அல்ல, உன் கையினால் உன் மனைவிக்கு ஊட்டியது உண்டா? ஒரு 40 நாளைக்கு புது மாப்பிள்ளையில ஊட்டி இருப்பீங்க. என்ன நடந்திருக்கு? 40 நாளைக்கு 3 மாசமா இந்த ஊர்ல எல்லாம் 40 நாளைக்கு ஊட்டி இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஊட்டுறாங்க? எப்ப நடக்குதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட வேண்டும். இதை பார்த்து பெற்ற தாய் சந்தோஷப்பட வேண்டும். உண்மையான மாமியாராக இருந்தால் மகன் மகிழ்ச்சியா இருக்கான், மகன் சந்தோஷமா இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் பெண்கள் அல்லாஹ் அஞ்சுற விஷயத்தில் உள்ள இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன் மனைவிக்கு ஊட்டி விடுன்னு சொல்லி சும்மா சொல்லல, அதுக்கு கூலி தருமா அல்லாங்கிறாங்க. எப்படி மேட்டு பார்க்கணும்? நீங்க மனைவிக்கு சோத்த போட்டு தின்னு சொன்னா அதுக்கு கூலி கிடைக்காது. நீங்க எடுத்து உங்க மனைவிக்கு ஊட்ட, உங்கள் மனைவி உங்களுக்கு ஊட்ட இப்படி நடந்து கொண்டீர்களே ஆனால் அந்த மகிழ்ச்சியாக நீங்கள் இல்லறம் நடத்துகிறீர்களே அதுக்கு ஒரு மார்க், அதுக்கு ஒரு கூலி, அதுக்கு ஒரு பரிசு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அப்ப பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அவர்கள் இறுதி பேருரையில சொன்னார்களே, அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. மருமகள் கொடுமை, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையிலே முக்கியமான ஒரு கொடுமையை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் விஷயத்தில் பயப்பட சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பரங்கிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரதட்சணை ரேட்டு? எவ்வளவு வரதட்சணை ரேட்? எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபாய் வரதட்சணை. எவ்வளவுங்க? 1.5 லட்சம் ரூபாய். நகையெல்லாம் உண்டா? உண்டு. அப்ப 1.5 லட்சம் ரூபாய் பெண் வீட்டாட்ட வரதட்சணை. நகை ஒரு சகோதரி கூட கடிதம் எழுதி கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி, மேடையில் வந்துச்சு. அதாவது சங்கிலி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம், சீர் சாமான் வேண்டும் என்கிறார்கள். அதுவும் பெரிய பொருள்களா கேட்கின்றனர். பெண் பெயரில் மொத்த தொகையாக வங்கியில் பணம் போடணுமா? எங்களுக்கு வேணாம், உங்க மக பேர்ல உங்க பேங்க்ல போட்டுக்கிறங்க. அவனுக்கு தெரியாது, அது பெத்த அப்பனுக்கு போட தெரியாது. நீ என்ன கேட்கிற? இந்த பிச்சை கேட்கறதுல கௌரவ பிச்சை. இது பிச்சை கேட்கறதுலயே எனக்கு தாண்டு கேட்டா அது கௌரவம் இல்லாத கேவலமான பிச்சை. இவர் என்ன கேட்கிறாரு? நமக்கெல்லாம் வேணாம், உங்க மக தானே வாழப்போகுது, அது கொடுத்தா என்ன? உங்க மகளுக்கு பிரிச்சு கொடுங்க, உங்க மகளுக்கு டிவி கொடுங்க, உங்க மகளுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுங்க, உங்க மகளுக்கு பிக்சட் டெபாசிட்ல போடுங்க, உங்க மருமகனுக்கு விசா எடுத்து கொடுங்க, உங்க கார் வாங்கி கொடுத்த உங்க மருமகன் ஓட்ட போகுது. இப்படி இது கௌரவ பிச்சை. பக்கத்து இலைக்கு போட சொல்லுவான்ல, இவனுக்கு தேவைப்படும், அவருக்கு போடுங்க, அவருக்கு போடுங்க அர்த்தம், நமக்கு போடுங்க அர்த்தம். அந்த மாதிரியான அடிப்படையில் கௌரவமான முறையில் பிச்சை கேட்கறீங்களே, கேவலமான முறையில், இது கொடுமையா இல்லையா? இது சாதாரண கொடுமை நினைக்கிறீங்களா? பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த கொடுமை சின்ன கொடுமையா பெரிய கொடுமையா? பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையிலேயே அவர்களுடைய மனவாழ்வு தடைப்படுவது பெரிய கொடுமை. உரிய வயதிலே
ஆண்களை விட பெண்கள் திருமண வாழ்க்கைக்கு 10 வருடத்திற்கு முன்னாலே தயாராகி விடுகிறார்கள். நீ 25 வயதுல திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறாய் என்று சொன்னால் அவள் 15 வயதிலேயே இல்லற வாழ்க்கைக்கு தகுதியை உடல் ரீதியாக அடைந்து விடுகிறாள். அதற்கான எல்லா விதமான தகுதிகளையும் அல்லாஹ் சீக்கிரமே கொடுத்து விடுகிறான் பெண்களுக்கு. 15 வயதிலே திருமணத்தை முடிக்க வேண்டிய ஒரு பெண்ணுக்கு, 16 வயதிலே திருமணம் முடிக்க வேண்டிய பெண்ணுக்கு, 20 வயதிலே திருமணத்தை முடித்து விட ஒரு பெண்ணுக்கு 40 வரை திருமணம் இல்லை. உண்டா இல்லையா? அந்த ஊர்ல உண்டா இல்லையா? 40 வயசு கன்னிகள் இல்லையா? 35 வயது கன்னிகள் இல்லையா? 30 வயது கன்னிகள் இல்லையா? ஆம்பளைக்கு கல்யாணமாகாட்ட கூட அவன் வேற மாதிரி தப்பான இடத்துல போய் நாசமாய் தொலைஞ்சிடறான். இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன யுகத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலுமா? நம்ம எப்படிப்பட்ட யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணும் பொழுது, அந்த காலம் ரொம்ப வேணாம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண ஆட்களை போய் கேட்டு பாருங்க. கல்யாணம் பண்ணா என்ன செய்யறன்னு உனக்கு தெரியாது, அதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கல்யாணம் பேசி முடிச்ச உடனே இந்த வயசான ஆளை கூப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் கிளாஸ் நடத்துங்க. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. எதுக்கு கல்யாணம் பண்ற? அப்படி இருந்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம், ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் என்னத்துக்கு கல்யாணம் பண்றோம்னு ஆம்பளைக்கே தெரியாதுங்க. அதை சொல்லி கொடுப்பாங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி அதுக்குன்னு சில ஆளுக்கு இருப்பாங்க, அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. நாங்க போ கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க, அவர் மாதிரி சொல்லி கொடுப்பாரு. இந்த லட்சணத்தில் இருந்தா ஒரு காலத்துல. இப்ப என்ன, பொம்பளைக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை, ஆம்பளைக்கே நீங்க சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அது டிஷ்ல சொல்லி கொடுத்துறாங்க. டிஷ் ஆண்டனா வழியாக வீட்டுக்குள்ள வந்துருது, எல்லாம் வந்துருது. 5 வயசுக்கே எல்லாம் தெரியும் போல இருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? அது எல்லாத்தையும் காட்டுறான். படுக்கறை காட்சியை காட்டுறான், இரட்டை அர்த்த வசனங்களை காட்டுகிறான், ஆபாசமான அங்க அசைவுகளை காட்டுகிறான், ஒருவரோடு ஒரு கட்டி புரள்வதை காட்டுகிறான், படுக்கறை காட்சிகளை காட்டுகிறான், கற்பழிப்பு காட்சிகள் என்று காட்டுகிறான். அப்ப பெண்களை நடனமாட விட்டு அதை ரசிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் காட்டுகிறான். இதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகக்கூடியவர்களுக்கு அந்த இயற்கையாகவே மற்ற அந்த காலத்தை விட சீக்கிரமே அந்த தேவை ஏற்பட்டு விடுகிறது. அந்த காலத்தில் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எப்ப கல்யாணம் பண்றாங்க, 40 வயசுல கல்யாணம் பண்ணா கூட பேசாம இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்ப என்ன, தெருவில் நடக்க முடியல, போஸ்டரை பார்த்தா கிழவன் கூட சும்மா இருக்க மாட்டான், அப்படி போஸ்டர் விட்டுறாங்க. பாத்தீங்களா இல்லையா? சின்ன மச்சி பெரிய மச்சின்னு வந்தா 11 வருஷம் போஸ்டர் இருக்கிற மரும பார்த்துட்டு வந்தேன் சிதம்பரத்தில். அப்ப இந்த போஸ்டர்களை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமான முறையிலையும் ஒரு மோசமான முறையிலையும் அந்த சினிமா போஸ்டரை போடுறான். குடும்ப பத்திரிகைன்னு பத்திரிகை வாங்குறீங்க, அதை வாங்கி வீட்டுல போட முடியல? அதுல உள்ளதெல்லாம் சனியானத்தான் இருக்கு. குடும்ப பத்திரிகைங்கிறான உள்ள இதை வீட்டுல வாங்கி போடுவோமே பார்த்தா அதுலயும் இந்த மாதிரி அவனோட இவன் போனா இவனோட அவன் போனான்னு இந்த மாதிரியான டாபிக் தான் கதையாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி ஓடி போற கேசுகளும், இந்த தொப்புல குளோசப்புல காட்டக்கூடிய படங்களும், டூ பீஸ்ல பெண்களை காட்டுவதும், டெய்லி பத்திரிகைன்னு வாங்கினீங்கன்னு வைங்க, அதுக்கு கவர்ச்சி படம் ஒன்று வர்றான். டெய்லி பத்திரிகை கவர்ச்சி படத்துக்கு டெய்லி பத்திரிகைன்னு வாங்குறீங்க, ஏதோ நியூஸ் படிக்கலான்னு பாத்தீங்கன்னா அதுல 2 கவர்ச்சி படம்ங்கிறான். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தா பேப்பர் வாங்குறதே கூடாது, அப்படி இருக்கு. ஸ்பெஷல் ஸ்பெஷல் போட்டு இந்த சினிமாவில் உள்ள அம்புட்டு அசிங்கங்களையும் வீட்டுக்குள்ள நுழைக்கிறான். பத்திரிகை எப்படி இருக்கிறது, டிவி எப்படி இருக்கிறது, நாடகங்களாவது ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு. இப்ப சினிமாவை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய விதத்தில் அவ்வளவு விரசமான காட்சிகளும் நாடகத்தில் மலிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். நாடகம் தான் நம்மளை தடுமாற வச்சிருமோ, அந்த சமுதாயத்தை நரகப்படுகொலியில தள்ளிருமோ என்று சொல்கிற அளவுக்கு எல்லா விதமான கேடுபாடுகளும் நிறைந்ததாக நாடகங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு யுகத்திலே சினிமா பார்க்குவதற்கு ஒளிஞ்சுக்கிட்டு போய் தியேட்டர்ல போய் பார்த்தான் ஒரு காலத்துல. இப்ப யாருக்கும் தெரியாம பார்க்கலாம். அது சினிமா நம்மளை தேடி வருது. இப்ப இந்த காலத்துல நம்ம சினிமா தேடி போவோம். இப்ப என்ன நிலைமை, சினிமா நம்மளை தேடி வருகிறது. அதுவாடு கொட்டுது உள்ளக, ஒரு வயர் தான் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு 40 வயதில் திருமணம் ஆகாமல் இருப்பது அவளுக்கு இழைக்கிற கொடுமையா இல்லையா? 30 வயது வரை திருமணம் ஆகாமல் அவரை புழுங்க செய்வது நீங்கள் இழைக்கிற கொடுமையா இல்லையா? அல்ல கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் அனுசரிச்சதுனாங்க ரசூலுல்லாஹ் கடைசி எச்சரிக்கை பண்றாங்க, இப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னு, இப்பெல்லாம் பண்ணி தொலைஞ்சிடாதீங்கப்பா. இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்ன நடக்குது நீங்க பாக்குறோம்.
40 வயசு, 30 வயசு, 28 வயசு, 25 வயசு என்று திருமணம் ஆகவில்லை என்ற உடனே என்னென்ன விளைவு ஏற்படுகிறது? அவள் எடுபட்டு போற காட்சியை பார்க்கிறோம். சில பேர் அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறார்கள். இந்த உலகம் சாஸ்வதமானது அல்ல, இதுக்கு மேல ஒரு வேதனை இருக்கிறது. இந்த அற்பமான சுகத்திற்காக வேண்டி நம்முடைய கற்பை, நம்முடைய ஒழுக்கத்தை இழந்தால் அல்லாஹ் தருகிற தண்டனை இதை விட கடுமையாக இருக்கும். அதை நம்மால் தாங்க முடியாது. ஒரு தீக்கங்கை நம்ம கையில் தொட முடியுமா? தீயில போட்டு வறுத்தால் தாங்க முடியுமா என்று நினைத்து அல்லாஹ்வை அஞ்சி தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறார்கள். கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? இது நடக்கிறது. எடுபட்டு போகிறார்கள். ஓடி போய்விட்டான், அவனோடு போய்விட்டான், இவனோடு போய்விட்டால் குதிக்கிறிய, அதுக்கு தள்ளுனது நீனா அவளா? அவளுக்கு ஆக வேண்டிய காரியத்தை காலாகாலத்தில் செய்திருந்தால் நடந்திருக்குமா? அப்ப நீ 5 லட்சம் கேட்ப, நீ 2 லட்சம் கேட்ப, நகை கேட்ப, அவ அப்பனுக்கு வாங்கி கொடுக்க வக்கு இருக்காது, ஓடி போனா மட்டும் கோவப்படுவேன். எவ்வளவு பெரிய கொடுமை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சமாவது மனிதாபிமானம் உங்களுக்கு இருந்தால் செய்வீங்களா? கேட்பீங்களா? கேட்டா தாயார் மேல பெருசா பேசுவார், தௌஹீத் பேசுவார். எல்லாம் இதுல அவுட்டுங்க. தௌஹீத் எல்லாரும் பேசிடலாம், இந்த காசு மேட்டல அவுட்டு. காசு இல்லாத விஷயத்துல தௌஹீத் பேசுவாரு. அதையே கேள்வியா கேட்டிருக்க ஒரு சகோதரர், தௌஹீத் சொல்லிட்டு அநியாயம் பண்றாங்க, ரொம்ப வாங்குறாங்க. எல்லாம் பேசுறான், நான் 5 ரூபா கட்டுவேன், ஊரே சொன்னாலும் நான் தொப்புள்ள கட்ட மாட்டேன், அத்தியாயத்தில் வரல அசைக்குவேன். ஏன்டா அசைப்ப? ரசூல்லா சொன்னாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்களா? இது சொல்லலையாப்ப? ரசூல்லா விரல மட்டும்தான் அசைக்க சொன்னாங்களாம். பொம்பளைகிட்ட போய் கசக்கி வாங்க சொன்னாங்களோ, குடும்பப்படுத்த சொன்னாங்களோ, நீ குடுன்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் நீங்கள் மதிக்கிறதாக இருந்தால், அவர்களுடைய இறுதி எச்சரிக்கைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களை நீங்கள் உங்கள் தாய், தந்தை, மனைவி, மக்கள், சொந்த பந்தங்களை விட நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் வாங்குவீங்களா? உங்க தாய் சொன்னா வாங்குவீங்களா? உங்க தகப்பன் சொன்னா வாங்குவீங்களா? உங்க சொந்த பந்தங்கள் சொன்னா வாங்குவீங்களா? முடியாது, வாங்க முடியாது சொல்லு. தாய் சொல்ல கேட்க தேவை கிடையாது. தப்புல தாய் சொல்லு கட்டுப்படக்கூடாது, நல்லதுக்கு தான் கட்டுப்படணும். உங்க தகப்பன் சாராயம் வாங்கிட்டு வரலாமா? முடியாது சொல்லணும். பெத்த தகப்பனுக்கு சில கடமை இருக்கிறது. உங்க தகப்பன் அவனை நாசமாக்குற ஒரு பொருளை வாங்கி வர சொன்னால் நீங்கள் கட்டுப்படலாமா? இது கட்டுப்பட முடியாது. பாப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், சாராயம் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லணும். அப்ப தாயார் சொல்றாங்க வாங்க சொல்லி, நீ என்ன பண்ற? தாயார் சொன்னாங்க. இது போலி சமாதானம். உண்மையில வாங்க விரும்புறாங்க, அதான் உண்மை. வாங்க கூடாது என்பதை உண்மையாளனா இருந்தால் எத்தனை விஷயத்தை தாயை மீறிட்டு செஞ்சா இல்லையா? உன் தாய் கத்த ஓத சொன்னாங்க, அது மாட்டேன்னு சொன்னேன். உன் தாய் பாத்தியா ஓத சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். உன் தாய் தர்காவை கூப்பிட்டாங்க, அதெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன். அதுல எல்லாம் தாயை மீறுகிற நீ இந்த வரதட்சணை விஷயத்துல மாத்திரம் தாய் சொன்னாங்கன்னு பழி போடுறியே. அப்ப தாய் சொன்னதான் காரணமா? இல்ல, உனக்கும் தேவைப்படுகிறது, உனக்கும் அந்த பணத்தில் ஆசை இருக்கிறது. பழி சுமத்துவதற்கு தாய், வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு விருப்பம் கிடையாது, நான் சுத்தமான ஆள் தான், அம்மா சொல்லிட்டாங்க, வேற என்ன செய்யறது? அம்மாவுக்கு கல்யாணத்தில் என்ன சம்பந்தம் இருக்குது? அம்மா மீறி கல்யாணம் பண்ணு. ஒரு தாய் நின்றுதான் மகனுடைய கல்யாணத்தை பண்ணணுமா? அப்ப நம்ம என்ன வழங்குறோம் என்றால், காசு பணத்தின் மீது நமக்கு ஆசை இருக்கிறது, தாய் மேல பழிய போடுறோம். அப்ப பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வாத்துன் நிசா சதுகாத்திஹின் நிஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமோந்து வழங்கி விடுங்கள் சொன்னானே அல்லாஹ். நீங்கள கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க கேட்கறீங்க. அப்ப இந்த கேட்கிற காரணத்தினால் ஒரு பெண் எடுபட்டு போய்விட்டாள் என்று சொன்னால் அந்த பாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது, வழங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு செய்தித்தாள்களை படிக்கிறோம், மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாத காரணத்தினால் பெற்றோர்கள் தற்கொலை. வருதா இல்லையா? 2 நாளைக்கு ஒரு செய்தி, இந்த மாதிரி செய்தி 2 நாளைக்கு ஒருக்கா பார்க்கிறோம். மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, அவனுடைய கெப்பாசிட்டி பத்தவில்லை. யோசிச்சு பார்க்கறான், மாடி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, பேசாம குடும்பத்தோட செத்துருவோம். அவனும் செத்து, அவன் பொண்டாட்டிக்கு விஷத்தை வாங்கி கொடுத்து, அந்த 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு மொத்த குடும்பம் நாசமா போயிடுது. இதுக்கு யார் காரணம்? நீ வரதட்சணை கேட்காம இருந்தா அவளுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா இல்லையா? எல்லாருமே வரதட்சணை வாங்க மாட்டோங்கிற ஒரு உறுதிப்பாடு இருந்தால் இந்த கொலை தற்கொலை நடந்திருக்குமா? எத்தனை பெண்கள்
இந்த உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் கிடைக்காமல் ஏங்கி ஏங்கி மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள், நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாகத்தில் உங்களுக்கு பங்கு இல்லையா? சிசு கொலைகள் நடக்கிறது, அதுக்கு என்ன காரணம்? பக்கத்து வீட்டில் பார்க்கறான், இந்த 4 முகமரை வச்சு கஷ்டப்படுறான், நம்மளுக்கு மொபைல் பிள்ளை வந்துச்சு, நம்மளும் அதோ கதிதான், பிறந்த உடனே காலி பண்ணிடுவோம், காலி பண்றான், பண்றானா இல்லையா? அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை பார்க்கிறான், 30 வயசு கண்ணியை பார்க்கிறான், 40 வயசு கண்ணியை பார்க்கிறான், 25 வயசு கண்ணிகளை பார்க்கிறான். இவன் என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே விஷத்தை கொடுத்து காலி பண்ணிடுறானே, பார்க்கிறோமா இல்லையா? தாய் கொள்றாள, தருமபுரியில, சேலத்தில, உத்தமபாளையத்தில, இன்னும் பல மாவட்டங்கள், தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல பெற்ற தாய்மார்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை உசுரோடு கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த காட்டு மிராண்டி செயல் மறுவடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, வைதல் மஊதத்து சுயிலத் பிஐ தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுவார்கள். உசுரோட புதைக்கிறீங்களே அந்த குழந்தைகள் விசாரிக்கப்படுமா அல்லாஹ் முன்னால் நிறுத்தி, பிஐ தம்பின் குத்திலத், நீ என்ன பாவம் செய்தாய் என்பதற்காக உன்னை கொன்றார்கள். உன்னை கொண்டு விட்டாங்களே, உன்னை பெற்றவர்களை கொண்டு விட்டார்களே, நீ என்ன பாவம் செய்தாய்? அந்த குழந்தை சொல்லும், யா அல்லாஹ், நான் பரங்கிப்பேட்டையில் பிறந்து விட்டேன், இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருந்து விட்டேன், வரதட்சணை கொடுக்கிற கொடுமை தலைவிரித்து ஆடியது, அது கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் என் தாயார் என்னை கொலை செய்தால், இந்த பாவிகள் தான் காரணம் என்று அந்த குழந்தை உங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வாசித்தால் உங்கள் மறுமை வாழ்க்கை என்னாவது? இது யோசிச்சு பார்த்தீர்களா? இதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தி விசாரிக்கப்படுவோம் என்ற அச்சமாவது உங்களுக்கு இருக்கிறதா? யௌம அலா யலுன்னு உலாயிக்க அன்னஹும் மபூஸூன லியௌமின் அஸீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லாம் நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்று இவர்கள் எண்ணி பார்க்க மாட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அலா யலுன்னு உலாயிக்க, இவர்கள் எண்ணி பார்க்க மாட்டார்களா? அன்னஹும் மபூஸூன லியௌமின் அஸீம், மகத்தான ஒரு நாளில் இவர்கள் எழுப்பப்பட இருக்கிறார்கள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அவர்கள் நிற்கக்கூடிய நாள் இருக்கிறது. அதை எண்ணி பார்க்க மாட்டீர்களா? அப்ப நீ இந்த காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய நேரத்தில் நினைச்சு பார்க்கணும், இதுக்கு அல்லாஹ் இந்த நரகத்தை போடுவான், இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குவான், இதுக்காக நரகத்தில் தள்ளினால் நமக்கு எது என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தீர்களானால் இதை வாங்குவீங்களா? எவ்வளவு பெரிய பாவங்களை செய்கிறீர்கள். அப்ப இந்த வரதட்சணை என்பது அவ்வளவு பெரிய கொடுமை தலைவிரித்து ஆடும் பொழுது நீங்கள் எங்கே இறுதி பேருக்கு எங்க மதிப்பு இருக்கிறது? பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ஒரு கடிதம் வந்திருக்கு பாருங்களேன். சமீபத்தில் சிதம்பரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளை சாக்கடையில் ஒரு குழந்தையை போட்டு போயிருக்கிறாங்க. தாம் பெற்ற குழந்தையை தானே கொண்டு போய் சாக்கடையில் வீசி விட்டு செல்கிறாள் ஒரு பெண்ணு. இன்னொரு பெண் என்ன பண்றாருன்னா கைப்பையில குழந்தையை போட்டு வச்சுட்டு பஸ்ல வச்சுட்டு ஓடி போயிட்டான். ஏன் இந்த நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப இந்த பாவத்தில் இதுக்கு காரணகர்த்தாக்களுக்கு பங்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? மன் சன்ன சுன்னத்தன் செய்யாத்தன் பலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சன்ன சுன்னத்தன் செய்யாத்தன், யார் ஒருத்தன் தீமையான ஒரு வழிமுறையை உலகத்தில் உண்டாக்குகிறானோ அவனுக்கு அந்த பாவமும் கிடைக்கும். அதை பார்த்து யாரெல்லாம் கெட்டு போனார்களோ அதையும் சேர்த்து சுமப்பார்கள். அப்ப உங்கள் ஊர்ல இந்த வரதட்சணைங்கிற இந்த வழக்கம் இருக்கிற காரணத்தினால் ஒரு கேடு ஏற்படுமானால், ஒரு குழந்தை சாக்கடையில் வீசப்படுமானால், ஒரு குழந்தையை பேருந்துல பையில வச்சுட்டு போகப்படுமானால் அவ்வளவும் பங்கு நமக்கு சேரு. நமக்கு கணக்குல வரவுங்க. நம்ம என்னமோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போய் நினைக்கிறீங்க. இதெல்லாம் மைனஸ் ரிமார்க் கழிச்சிடும். உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு எல்லா தொழுகை நோம்பு அவ்வளவு பாழா போய் தூக்கி கொண்டே போட்டு மிதிச்சா தாங்க முடியுமா? இப்படி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கு செய்கிற கொடுமைகள்ல இது ஒரு முக்கியமான கொடுமையாக இருக்கிறது. இதை ஒழித்து கட்டுங்கள். காசு மாத்திரம் பிரதானம் என்று நினைத்துக் கொண்டு இன்னும் சொன்னார்கள். இந்த பெண்களை எச்சரித்த அதை இறுதி பேருரையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொருளாதாரத்தை தான் சொன்னார்கள். நீங்க அதுல தான் விழுந்திருக்கிறீங்க. பெண்கள் மேட்டிலும் தப்பு செய்றீங்க. அதே இறுதி பேருரையில மற்றொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, மக்களே
இது என்ன நாள் தெரியுமான்னு கேட்டாங்க. இது என்ன மாசம் தெரியுமான்னு கேட்டாங்க. இது என்ன இடம் தெரியுமா? மக்காவை சுட்டி காட்டி கேட்கிறாங்க. இது என்ன ஊர்? ஐயு பல்தத்தின் ஹாதா, இது என்ன ஊர்? சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு தான் தெரியும், வேற ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. இது என்ன மாதம்? உங்களுக்கு தான் தெரியும். இது என்ன நாள்? உங்களுக்கு தான் தெரியும்ங்கறாங்க சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஊர் புனிதமிக்க ஊர், மக்கா என்ற இந்த ஊர் புனிதமிக்க ஊர். நீங்கள் எல்லாம் கூடி இருக்கிறீர்களே துல்ஹஜ் மாசம், இது ஒரு புனிதமிக்க மாதம். இந்த ஊரும் புனிதமிக்கது, இந்த மாதமும் புனிதமிக்கது, இந்த நாளும் புனிதமிக்கது. இது எப்படி புனிதமிக்கதாக இருக்கிறதோ, இது முக்கியமான பாயிண்ட். இந்த ஊர் எப்படி புனிதமிக்கதாக இருக்கிறதோ, இந்த ஊரின் புனிதத்தை நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறீர்களோ, அதுபோல இன்னும் 3 புனிதங்கள் இருக்கின்றன. இன்னும் 3 புனிதங்கள் இருக்கின்றன. நீங்க நினைக்கிறீங்க மக்கா தான் புனிதம் நினைக்கிறீங்க. மக்கா புனிதம், துல்ஹஜ் மாசம் புனிதமானது, அது உண்மை. அந்த துல்ஹஜ் 10ஆம் நாள் புனிதமான நாள், அது உண்மை. அது மட்டும் புனிதம் இல்ல, இன்னொரு 3 விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன 3 விஷயம்? இன்ன அம்பாலக்கும் வ ஆராலக்கும் வ திமாக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய மான மரியாதைகள், இந்த 3 விஷயங்களும் ஒருவருடைய பொருளாதாரம் இன்னொருவரால் புனிதமாக பேணப்பட வேண்டும். ஒருவருடைய மானம் மரியாதை இன்னொருவரால் புனிதமாக பேணப்பட வேண்டும். ஒருவருடைய உயிர் இன்னொருவரால் புனிதமாக பேணப்பட வேண்டும். எந்த அளவுக்கு பேணப்பட வேண்டும் என்று சொன்னால், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளின் புனிதத்தை போல, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதத்தின் புனிதத்தை போல, ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த ஊரின் புனிதத்தை போல நீங்கள் இந்த 3 புனிதங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய சொத்து, அவனுடைய பொருள், அந்த பொருளை நீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்றால், காபத்துல்லாஹ்வுல உள்ள ஒரு புல்ல புடுங்குவீங்களா? புடுங்க மாட்டீங்க. காபத்துல்லாஹ்ல வேட்டையாடுவீங்களா? வேட்டையாட மாட்டீங்க. காபத்துல்லாஹ்வுல ரத்தத்தை ஓட்டுவீங்களா? ஓட்ட மாட்டீங்க. அதனுடைய புனிதத்தை எப்படி பாவிக்கிறீர்களோ, அடுத்தவனுடைய காசு விஷயத்துல புனிதம் என்று ஒதுங்கிறணும். 2 பேரும் கல்யாணம் பண்றீங்க, நீ காசு வாங்குறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. எதுக்கு வாங்குற? 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க, ஓகே, யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்ல, சந்தோஷமா இருக்கிறதுனால வாங்குறதுக்கு காரணம் சொல்லு பாப்போம். என்ன தியாகம் பண்ற நீ செய்யறதுக்கு? அவ வாங்குறதுக்கு நியாயம் இருக்குது. ஏன் நியாயம் இருக்குது? அவ சொந்த வீட்டை தியாகம் செய்கிறாள், உன் வீட்டுக்கு அவ வர்றா, நீ தான் அவளுக்கு கொடுக்கணும். தாய் தந்தையை தியாகம் செய்யறா, நீ தாய் தந்தையோட இருக்கிற, நீ தான் அவளுக்கு கொடுக்கணும். அவ குடும்பத்தாரையெல்லாம் விட்டுட்டு வர்றா, நீ குடும்பத்தாரோட இருக்கிற, நீ தான் அவளுக்கு கொடுக்கணும். சந்தோஷமா ஈடுபடுறீங்க, உனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. வாரிசு அவள் சுமந்து விட்டாளானால் அவள் கஷ்டப்படுகிறாள், நீ தான் கொடுக்க வேண்டும். என்ன கஷ்டப்படுகிறாள்? சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, உட்கார் சாப்பிட்டு வாந்தி எடுப்பான், பரிதாபமா இருக்கும். உன்னுடைய கருவை சுமந்த காரணத்தினால அவள் சிரமப்படுகிறாள். உன்னுடைய கருவை வளர்த்து சுமக்க 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 நீ அவளோட 10 வயசு கூட, நீ ஆடுற, ஓடுற, கிரிக்கெட் மட்டும் எடுத்துட்டு ஓடுற, ஃபுட்பால் விளையாட ஓடுற, உன்னை விட 10 வயசு குறைந்த அவள் என்ன செய்கிறாள்? ஒரு படியில ஏற முடியாது. நீ இப்படி படுக்கிற, அப்படி படுக்கிற, குப்புற படுக்கிறான், மிரண்டு படுக்கிறான், மல்லாக்க படுக்கிறான், என்ன விளையாட்டு பண்ற, படுத்து தூங்கும் போது கூட அந்த சுதந்திரம் கூட அவளுக்கு இல்ல இருக்காது. உன் கருவை சுமந்து விட்டாள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் தான் படுக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் தான் அவளுடைய இயக்கங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அப்புறம் பிரசவிக்கிறாள், மரணத்தினுடைய வாசல் கதவை தட்டிவிட்டு திரும்பி வருகிறாள். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா ஒருத்தன் கேட்பானா, உனக்குல நான் தரணும், நான் என்ன பண்றேன், நான் அல்லவா உனக்கு தர வேண்டும், நீ எதுக்கு எனக்கு தரணும்? இப்படி நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அவன் எதுக்கு உனக்கு தரணும் சொல்லி பார்ப்போம். எல்லா வகையிலையும் அவள் தியாகம் செய்கிறாள், உனக்கு சேவை செய்கிறாள். அவளுக்கு செய்வதற்கு கடமையே இல்லை மார்க்கத்தில். உனக்கு தாம்பத்திய சுகம் தருவதுதான் அவள் கடமை. அதை மட்டும்தான் அவள் செய்கிறாளா? அதுக்கு மிஞ்சி செய்கிறாள். என்ன செய்கிறா? உனக்கு சேவை, உங்க அம்மாவுக்கு சேவை, உங்க அப்பனுக்கு சேவை, உங்க அக்கா தங்கச்சிக்கு சேவை, உங்க அண்ணன் தம்பிக்கு சேவை, மொத்த வீட்டுக்கு சேவை, அம்புட்டு பேர் பாத்திரத்தை கழுவணும்,
அவ்வளவு பேருக்கு சோறு சமைச்சு வைக்கணும், அவ்வளவு பேருக்கு படுக்க விரிக்கணும், ஊட்ட பெருக்கணும். உனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்காக வேண்டி உங்க அம்மாவையும் சுமக்கிறா, உங்க அத்தாவையும் சுமக்கிறா, உங்க அக்கா தங்கச்சி சுமக்கிறா, உங்க அண்ணன் தம்பியை சுமக்கிறா, உன் வீட்டுல உள்ள அம்புட்டு பேரையும் சேர்த்து சுமக்கிறாளே. யாரு யார்கிட்ட கேட்கறது? கொஞ்சமா மனசாட்சி உனக்கு இருக்குதா? ஈர நெஞ்சம் இருக்கா உனக்கு? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இருந்தா கூட மனிதன் என்ற முறையில கொடுத்திருக்கான அல்லாஹ். அந்த இறக்கம் இருந்தா எப்படா கேட்பீங்க? பெண்ணிடத்துல போய் எனக்கு இவ்வளவுதான் என்று கேட்கிறீர்களே, ஒரு பெண்ணை பெற்றதற்காக அவனை தெருத்தரவா பிச்சை எடுக்க விடுறீங்களே. பள்ளி வாசல்ல எந்திரிச்ச தலை குனிய வேண்டி இருக்கிறது. எந்த சமுதாயத்திலும் காண முடியாது, கோயில்ல பார்க்க முடியாது, சர்ச்சைகளில் பார்க்க முடியாது. பள்ளி வாசல்ல பார்க்கிறோம். ஜும்மா தொழுது முடிச்ச உடனே ஸலாம் அலைக்கும் சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா குமராளி வந்திருக்கிறேன், 40 பக்கம் நோட்டை வச்சுக்கிட்டு 7 கடிதத்தை, சிபாரிசு கடிதம், முத்தவள்ளி கடிதம், தௌஹீத் ஜமாத் கடிதம், அந்த சங்கத்து கடிதம், இந்த சங்கத்து கடிதம், அந்த எம்எல்ஏ கடிதம், முட்டையை வச்சுக்கிட்டு நான் குமராளி வந்திருக்கிறேன், அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம், 7 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க, நீங்க தான் தரணும்னு வரோம். பாவி மானத்தோட வாழ வேண்டிய ஒருத்தனை தெருவா பிச்சை, இந்த பிச்சை காசு உனக்கு தேவையா? இப்படி பிச்சை எடுத்து வாங்குற காசு உனக்கு தேவையான்னு கேட்கிறேன். இப்படி தள்ளி விடுறீங்களே. இருக்கிற வீட்டை எல்லாம் வித்து கல்யாணம் பண்றான் ஒரு பொண்ணுக்கு, மீதி போட்டு தெருவில் நிக்குது. இது பார்க்கல, நீங்க உங்க வீட்டுல பார்க்கல, உங்க ஊர்ல இந்த கொடுமையை பார்க்கவில்லையா? அப்ப நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம கேட்கறதுக்கு எந்த நியாயம் அல்ல. அநியாயக்காரர்கள் எல்லாம் நேசிக்கவே மாட்டான். இதுக்கு மிஞ்சின ஒரு அநியாயம் இருப்பா எனக்கு தெரியவே இல்லை. நான் பார்த்த வகையில பெண் வீட்டாற்ற வேற சமுதாயம் எல்லாம் அங்க பாராட்டணுங்க. மதுரையெல்லாம் போய் பார்த்தா வேற வேற சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? வரதட்சணை வாங்குறாங்க. 10,000 ரூபாய். எவ்வளவு வரதட்சணை கேட்டா எவ்வளவு சொல்றான்? 10,000 ரூபாய் கேட்கறாங்க. அது கஷ்டமா இருக்கு அந்த மக்களுக்கு. சில ஊருக்கு போறோம், 20,000 ரூபாய் வரதட்சணைங்கிறான், 25க்கு மேல இல்ல வேற சமுதாயத்தில். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ரூபாயில 1.5 லட்சம் நகை கேட்கிறான், வேலை கேட்கிறான், கல்யாணத்துக்கு முந்தைய சோறு, பிச்சைக்கார பையன் சோறு கேட்கறான். எத்தனை பேருக்கு சோறு தருவிய? சோத்து கூட இல்லாம வக்கற்றவன் ஒரு பெண்ணை பெற்றவன் போய் கல்யாணத்துக்கு பொண்ணை கேட்கறதுக்கு பதிலா நாங்க எத்தனை பேர் வருவோம், எங்களுக்கு எத்தனை சகனாங்குள்ள சகனா தட்டா, எத்தனை சகனுக்கு தருவிய? பிச்சைக்காரன். இவ்வளவு கேவலமா இல்ல உனக்கு? கல்யாணத்துக்கு முந்தி வேற கேட்கிற, கல்யாணம் அன்னைக்கு வேற கேட்கிற, கல்யாணத்துக்கு முடிஞ்ச பிறகு சம்பந்தி கலக்கணுமா, என்னென்னமோ ஒன்று கொண்டாக்கி வச்சுக்கிறானுவோ. சம்பந்தி கலக்கணுங்கிறானுவோ, 30க்கு ஒரு விருந்துங்கிறான், 40க்கு ஒரு விருந்துங்கிறான், அந்த பொம்பளை கருவடைஞ்சு அதுக்கு ஒரு விருந்துங்கிறான், புள்ள பத்து அதுக்கு ஒரு விருந்துங்கிறான். ஒரு வழி பண்ணி போடுறாங்க. கல்யாணங்கிற பேர்ல அந்த உருட்டையை வாங்கிட்டு கூட விட மாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முந்தி ஆரம்பிச்சு ஒரு நல்ல நாள் வர முடியாது. பராத்து வந்தா விராத்து சீர்தாங்கிறான், மௌலுது மாசம் தான் மௌலுது சீரிங்கிறான், பெருநா வந்தா பெருநா சீரிங்கிறான். ஆனா பாவி, ஒரு பெண்ணை பெத்தவனுக்காக வேண்டி இவ்வளவு கொடுமையாடா? நீங்களாம் எந்த இனத்தில் சேர்ந்தவர்கள்? இதான் சிறந்த சமுதாயமா? இதை உருவாக்குவதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினாங்களா? நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டி சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்களா? நீங்கள் செய்கிற பாவம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்டா, இந்த மாவட்டத்தை, இந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரன், ஒரு பெரிய மனிதர், நிறைய சகோதரர்களை இஸ்லாத்திற்கு அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். வேற சமுதாயத்தை, தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறைய சகோதரர்களை இஸ்லாத்துக்கு போங்க, இஸ்லாத்துக்கு போன அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அவரை நாங்க ஒரு நாள் சந்திக்கிறோம். எங்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்காரு பல சந்தர்ப்பங்கள்ல. இவரை இஸ்லாத்தில் சேர்த்து அவருக்குரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுங்க, நாங்க சென்டர்களுக்கு அனுப்பி அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்போம். ஒரு நாள் அவரை சந்திக்கும் பொழுது கேட்கிறேன், எங்க யார் யாரையும் அனுப்பி நீங்க வந்துட்டா என்ன கேட்கிறோம், யார் யாரும் சொல்றீங்களே, நீங்க இஸ்லாத்துக்கு வராம நீங்க என்ன அடுத்த ஆளுக்கு சொல்றீங்க? அவர் சொன்னாரு, 2 மகள் இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன் சொல்றாரு. 2 மகள் வச்சிருக்கிறேன், அதை வேற அந்த மதத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு நான் இஸ்லாத்துக்கு வரத்தான் போறேன். ஏங்க இஸ்லாத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்லங்க, இஸ்லாமிய ஒரு மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே கேட்டா, இல்ல அந்த அவ்வளவு காஸ்ட்லியான வாழ்க்கை எனக்கு இல்ல, உங்கள கல்யாணம் பண்றது காஸ்ட்லியா இருக்க, ரேட் அதிகமா இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் வந்துருவேன், என் மகளை முஸ்லிம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தால் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது, 50 பவுன் நாய்க்கு நான் எங்க போறது, அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா எனக்கு 10,000 ரூபாய் போதுமே, 10,000 ரூபாய் உள்ள கல்யாணம் பண்ணிக்க வசதி இருக்கும் போது நான் எதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? உங்களுடைய செயல் என்னத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்களா? சாதாரண குற்றமா நீங்க செய்கிறீர்கள். இஸ்லாத்துக்கு வர்றவனை எல்லாம் வராது என்று விரட்டி அடிக்கிறீர்கள்.
அப்புறம் சிறுபான்மை சிறுபான்மை மிதிக்கிறாங்க. நீ காரணம், உன் சிறுபான்மைக்கு நீ காரணம். நீனா அந்த சிறுபான்மை உண்டாக்கி, நீ மாத்திரம் முஸ்லிமா நடந்து பார். நீ சிறுபான்மையா இருப்பியா? கையில உங்க ஆட்சி இருக்கும், அல்லாஹ் கவர்மெண்டே உங்க கையில தருவான். அப்ப நீ உன்னுடைய நடத்தை சரியில்லாத காரணத்தினால் வரக்கூடியவனை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தீமையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபட வேண்டும். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்கிறார்களே, இதில் நீங்கள் முழு அளவுக்கு விடுபட வேண்டும். அதுதான் இந்த வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய இறுதி எச்சரிக்கையிலேயே முக்கியமான இந்த எச்சரிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்றால் தான் நீங்க அந்த ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரதட்சணை போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? இறுதி பேருரையில அவர் அது ஒரு சபதம் எடுத்துக்கிறோமா? அப்பதானே உறுதியா இருப்பாங்க. என்ன எடுத்துக்கலாமா? இந்த வரதட்சணை விஷயத்துல இதுவரைக்கும் என்ன வேணா எடுத்துட்டு போங்க, அல்லாஹ் மன்னிச்சாலும் மன்னிச்சிடலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளவு பேர் காதலையும் மெசேஜ் விழுந்துருச்சு. இது சாதாரண குற்றம் இல்ல, இது தெரிஞ்ச பிறகும் நீங்கள் வாங்கணும்னு எடுத்தீங்க. இதனுடைய தண்டனை லேசா இருக்காது. அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை லேசான, தெரிஞ்சுக்கிட்டு தண்டனை கூட. அல்லாஹ் சொன்ன இன்ன பஸ்ஸ ரப்பிக்கல ஷதீத், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. உங்க பிடி எங்க பிடியாவெல்லாம் இருக்காது, அவனுடைய பிடியே தனி ஸ்டைலா இருக்கும். அந்த பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். என்ன முடிவு? நீங்க கவலையப்படாதீங்க, அது எப்படி நடக்கும், கல்யாணம் வரதட்சணை அப்படி ஆகும், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒரு செகண்ட்ல மாத்தி அமைச்சிடும். ஒரு செகண்ட் தான் அவனுக்கு. ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? நாங்கள் அல்லாஹ் மேல ஆணையாக ஆண்களா இருக்கக்கூடியவர்களும் முடிவெடுக்கணும், நாங்க வாங்க மாட்டோம். ஆண்களை பெற்றவர்களும் முடிவெடுக்கணும், எங்க பிள்ளைகளுக்கு வாங்க மாட்டோம். பெண்களும் முடிவெடுக்கணும், இந்த மாதிரி பேடிகளுக்கு நாங்கள் வாழ்க்கைப்பட மாட்டோம், ஆம்பளைக்கு தான் வாழ்க்கைப்படுவோம், எங்களுக்கு மகர் தரக்கூடிய மாப்பிள்ளை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவெடுக்கணும். பெண்ணை பெற்றவர்கள் முடிவெடுக்கணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளைக்கு தான் என்னுடைய மகளை கொடுப்பேன். எல்லாரும் முடிவெடுத்துட்டு வைங்க. இவர் எங்க போவாருங்கிற, எங்க போவாரு? கொடுக்கிறவன் இருக்க போய் தானங்க போறாரு. எல்லா 4 வீட்டுல விரட்டிச்சா எங்க போய் கேட்பாரு? இல்ல பொண்ணை கொடுத்தா போதும், ரூபாயில வேணான்னு வரல. எல்லா வீட்லயும் சகட்டு மணிக்கு ஒரே மாதிரி சொல்லுங்க பதில. ஆனால் இங்க அந்த அக்கிரமம் நடக்க நான் பார்த்தேன். வந்து கேள்விப்பட்டேன், ஒரு வீட்டுல பேசி வச்சுட்டாங்களா 1 லட்சம் ரூபாய்க்கு மாப்பிள்ளைய. பக்கத்து வீட்டுல போய் நாங்க 1.5 தர்றோம். கேவலம், எரும மாடை வாங்குற மாதிரி வாங்குறீங்களே. மானம் கட்ட இவனு வேலை போறான், இவனும் வேலை போறான், அவனும் சரிங்கிறான். பாருங்களேன், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நடுத்தர வர்க்கத்துக்காரன் பேசி முடிச்சுட்டான். இவன் போய் வெளிநாட்டு மாப்பிள்ள, கப்ப மாப்பிள்ள முக்கியமானது இல்லையா? அப்ப கப்ப மாப்பிள்ள கேன்னு செய்யுது, 1.5 லட்சம் ரூபாய் நாங்க தர்றோம். உடனே அது கட்டாயி இதுக்கு போயிடுச்சு. தௌஹீத்வாதின்னு சொல்ற கூட என்ன பண்றான்னு கேட்டா, நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம் சொல்லிக்கிட்டு பணக்கார வீட்டுல கண்டிப்பா தருவாங்கிற வீட்டுல நம்ம கேட்காட்டாலும் தருவாங்கல்ல. ஏன் ஏழைகள் கல்யாணம் பண்ணு, உனக்கு பண ஆசை இல்லை என்று நிரூபிச்சு காட்டு. பணம் உள்ளவன் எப்படியாவது கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான். நீ கல்யாணம் பண்ணாவிட்டால் அவனுக்கு மாப்பிள்ளைய காசு கொடுத்து வாங்க இயலும். நீ உண்மையிலேயே தூய்மையான ஆளாக இருந்தா என்ன செய்யணும்? யாரு ஏழை வா நான் கட்டிக்கிறேன், நீ உண்மை போட வேணாம், உடுத்துன சேலை விடவா, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். ஒருத்தர் இருக்கிறியா? அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும். அல்லாஹ் நினையாப்புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வான். இதை மனதில் இருத்தி, எனக்கு 3 ஆம்பளை போல வச்சுக்கிறேன், பொம்பளை போல ஒண்ணுதான், நானும் சபதம் எடுக்கிறேன் வாங்க மாட்டேன். நாங்களும் வாங்கல, அந்த காலத்துல வாங்கல. நாங்க 1980 கல்யாணம் பண்ணும் பொழுது வரதட்சணை வாங்கலைங்கிறதுக்கான ஊரை விட்டு நிக்கிறேன். வாங்க மாட்டோம்னு சொன்ன பாவமா இருந்துச்சுங்க. அல்லாஹ் இன்னைக்கு பெரிய மாற்றம், சுப்ஹானல்லாஹ். இந்த 25 ஆண்டுகள்ல அந்த உழைப்பு வீண் போகவில்லை. வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கக்கூடிய சமுதாயத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான். இப்ப சபதம் எடுப்போம், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல உறுதியாக நினைக்கக்கூடிய கை தூக்குவோம். நானும் தூக்கிறோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? கம்மியா இருக்கமா, அல்லாஹ் உதவி செய்வான். ஏன் நீங்க என்ன செய்ய போறீங்க? முடிவு என்ன? வாங்க தான் தெரியுமா, இன்னும் குடும்பம் நீடிக்கணுமா? தூக்கமா இல்ல, பார்க்கட்டும் பாருங்க. பெண்கள் உங்களுக்கு தான் கத்துது, நீங்க கையை தூக்காட்டின்னு அர்த்தம். இவ்வளவுதானா? அல்ஹம்துலில்லாஹ். இங்க பாட்டு எப்படி இருக்கு? நல்லா தூக்கி காட்டுங்க, கேமராவில் காட்டுங்கம்மா. டிவியில பார்க்கணும்ல, டிவியில இதை பார்த்து 1000 ஊர் திருந்தணும். எதுக்கு கையை தூக்க சொல்றோம்? ஆஹா, பரங்கிப்பேட்டையில் ஒளிந்து விட்டது, நம்ம ஊர்ல ஒழிக்கணும்னு முடிவுக்கு தான். வேற எதுக்கு? அதுக்கு தான் கையை தூக்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல.
கைகள் எப்படி தெரியும்? கைதான தெரிய போது தூக்குங்களா? டிவியில பார்க்கும்போது காலியா கிடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியில நாம் முழு அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய மக்களுக்கு சொன்னது தெரியுமா? அறியாமை காலத்தினுடைய எல்லா காரியங்களையும், மூடத்தனமான அனைத்து காரியங்களையும் என்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, இறுதி பேர்வையில சாறு பிழிந்து சொல்கிறார்கள், மௌட்டிகமான மூடத்தனங்கள் அத்தனையும் என் காலடியில் போட்டு நான் மிதிக்கிறேன். தகுத்த கதமைய ஹாதா, என் காலடியிலே போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர்கள் மிதித்து துவம்சம் செய்த அந்த மூட நம்பிக்கைகளை முஸ்லிம் என்ற பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கை என்ன அர்த்தம்? எதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவில்லையோ, எதுக்கு அறிவுபூர்வமான காரணம் இல்லையோ, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஒன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அது மூட நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும், அது மூட நம்பிக்கை இல்ல. அல்லது அறிவுக்கு ஏற்றத்தக்க காரணம் இருக்கணும், அறிவுக்கு பொருந்தணும், அது மூட நம்பிக்கை இல்ல. இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அது மூட நம்பிக்கை. அதை போட்டு நான் மிதிச்சிட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் சகுனம் பார்க்கணும். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், எவ்வளவு மூட நம்பிக்கை இந்த சமுதாயத்தில் இன்னமும் இருக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எதை போட்டு மிதிச்சாங்களோ, நம்ம ஒரு வேலைக்கு போறோம், போகும்போது என்ன செய்யுது? ஒரு கணவனை இழந்த பெண்ணு குறுக்க வர்றா, கணவனை இழந்த ஒரு பெண்ணு குறுக்க வர்றா, திரும்பி உள்ள கூடியாந்துறான். ஏண்டா, விதவையை பார்த்துட்டேன்ல, அது உருப்படாதுல, நாயை பார்த்துட்டேன்ல, பூனை குறுக்க போச்சுல. பூனை குறுக்க போனா அது எலிய பிடிக்கிறது, அதுக்கு உனக்கு என்ன? பூனை குறுக்க ஓடுதுன்னா அது எதை இறைய பார்த்துட்டு ஓடுது, அல்லது நாயை பார்த்துட்டு பயந்து ஓடும், எலிய பார்த்துட்டு பிடிக்க ஓடும். இதுதான் பூனை ஓடுறதுக்கு காரணம். அது ஓடுறதுனால என்ன செய்யறான்? முக்கியமான காரியத்தை பஸ்ஸுக்கு போவாங்க, படியில இறங்க பூனை குறுக்க போயிடும், உள்ள போய் உட்காந்துருவான். ஏண்டா உள்ள உட்கார்ற? பூனை குறுக்க போச்சு. பாவிகளா, பூனை குறுக்க போடுறதுக்கு நீங்க உங்க காரியத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன ரீசன்? என்ன குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? அல்ல சயின்டிபிக்கா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த பூனை குறுக்க ஓடும் பொழுது இன்னென்ன கதிர்கள் ஏற்படுகின்றன, அதனால அப்படி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களா? அடே, ஒண்ணு குர்ஆன்ல இருந்து காட்டு, இல்லன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு காட்டு, இல்லன்னா அறிவியல் ப்ரூஃப் இருந்தா கொண்டாந்து காட்டு. ஓடாத. பூனை குறுக்க ஓடுறதுனால என்னென்னலாம் ஏற்படும் அப்படி ஏதாவது விஞ்ஞானம் இருக்கா? அப்ப இது கிறுக்குத்தனை பண்றீங்களா நீங்க? வீட்டுல காக்கா கத்துங்க, காக்கா வந்து பசி கத்து, விருந்தாளி வர போறாங்க. காக்காய்க்கு விருந்தாளிக்கு என்ன இருக்குன்னு? அது என்ன மறைவான ஞானங்கள் அறிஞ்சதா? யார் வர போறான்னு தெரியுமா? எவ்வளவு கிறுக்குத்தனம் ஆக்கி வச்சுட்டாங்க பாருங்களேன். காகம் கரையுமையானால் அதனுடைய ஏதோ ஒரு தேவைக்காக கரைகிறது, தன்னுடைய ஜோடியை கூப்பிடுறதுக்காக கத்தும், ஒரு இறைய வச்சுக்கிட்டு கத்தும், பசிச்சு கத்தும். இப்படி ஒரு காகம் கத்துகிறது. இவன் என்ன செய்யறான்? காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்க. அட, கையை அரிக்குங்க, சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு உள்ளங்கை அரிக்கி ஒன்னு அம்மா பணம் வரும், உள்ளங்கை அரிச்சா பணம் நோய் தான் வரும். உள்ளங்கை ஒரு அலர்ஜியில அரிக்குது, ஏதோ ஒரு கோளாறுனால என்ன செய்யுது? உள்ளங்கை அரிக்குதுன்னு சொன்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் போய் காட்டணும். உள்ளங்கை அரிக்குதுங்க, உள்ளங்கை அரிக்க கூடாது, என்னென்ன விஷயம் இருக்குமே அவர் அலர்ஜிக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாரு. உள்ளங்கை அரிக்குன்னு சொன்னா எங்க அம்மாவெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தது, உள்ளங்கை அரிச்சா பணம் வரும். எத்தனை பேர் அரிச்சிருக்கு, பணம்லாம் வரல, ஆனா திருந்தர பாடம் இல்ல. எத்தனை பேர் உள்ளங்கை அரிச்சிருக்குது, ஒரு தடவை பணம் வந்தது கிடையாது. தும்முறான் ஒருத்தர் வந்து என்ன செய்யறான்? சாப்பிட தும்பிட்டானு உங்களை யாரும் நினைக்கிறாங்க? நீங்க வேணா இப்ப நினைக்கல பாப்போம், தும்முறா பாப்போம், எங்க எல்லாரும் நினைக்க பாப்போம். என்ன தும்முறதுக்கு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தர் தும்மல் போட்டான்னா என்ன செய்யறது? புறை ஏறுது சாப்பிடும் போது. உங்களை யாரும் நினைக்கிறாங்க? அப்ப நீங்க எல்லாரும் நினைக்க பாப்போம், எனக்கு ஏறுதான்னு பாப்பேன். ஆனா பைத்திய அறிவு வேணும் உங்களுக்கு. இந்த ஒருத்தருக்கு புறை ஏறுவது என்பதும் தும்மல் போடுவது என்பதும் அது இயற்கையாக உள்ள உடல் ரீதியான சில பிரச்சனைகள். சில காற்றில் அடைப்பு ஏற்பட்டால் தும்மல் ஏற்படும், அலர்ஜியான பொருள் உள்ள போனால் இது மாதிரி ஏற்படும். இதுக்காக வேண்டி இப்படிலாம் சொல்லுவீங்களா? அப்ப நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆடு போகக்கூடாது, மாடு போடக்கூடாது, திருஷ்டி பாட்டி பூசணிக்காய் மாட்டி வச்சு என்னடான்னு பார்த்தா அது கூட கண் திருஷ்டி இருக்கிற சொன்னாங்க. இது மூட நம்பிக்கை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அதை நம்பணும். திருஷ்டின்னு உண்டு, திருஷ்டி உண்டுன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பரிகாரம் சொன்னாங்களா இல்லையா?
பரிகாரம் சொன்னாங்க. என்ன பரிகாரம்? குல் அவுது பிரப்பில் ஃபலக் ஓதுங்கள், குல் அவுது பிரப்பின் நாஸ் ஓதுங்கள். அதான் பரிகாரம். உங்களுக்கு ஒரு குழந்தை மேல திருஷ்டி இருக்கிறதா நினைக்கிறீங்க, அல்ல உங்களுக்கு திருஷ்டி பட்டதா நினைக்கிறீங்க, உங்க வீட்டில் ஏதோ திருஷ்டி இருக்கிறதா நினைக்கலாம். அது மட்டும் இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன பரிகாரம் சொன்னாங்க? என்ன பரிகாரம்? குல் அவுது பிரப்பில் ஃபலக் என்ற 113வது சூறாவையும் 114வது சூறாவையும் கடைசி 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்க, கையில ஊதுங்க, உடம்புல தடவிக்கிறங்க. இது ஓகே, குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குது. இது மூட நம்பிக்கை ஆகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்ட காரணத்தினால் அது மூட நம்பிக்கை இல்லை, வஹி படைச்ச இறைவனிடமிருந்து வந்த செய்தி. அது ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நல்ல செக்கச்சவேன்னு ஒரு பொண்ணு இருக்கு, புள்ள போகும், உனக்குள்ள கருப்பாவன் வச்சிருக்கும். என்ன திருஷ்டிக்கான்? கரும்புள்ளி செம்புள்ளி வைக்கிறீங்கல்ல, இது திருஷ்டிக்கு வைக்கணும். யார் சொல்லிருந்தா? ஒரு அழகுக்கு வைக்கிறேன்னு சொன்னாலும் ஏத்துட்டு போகலாம். வெள்ளையா இருக்கிற ஒரு கருப்பா ஒரு புள்ளி இருந்தா பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. உங்களுக்குள்ள திருஷ்டி போட்டு வைக்கிறது, இது எப்படி திருஷ்டி போட்டு ஆகும்? இப்ப யார் சொல்லிருந்தா உங்களுக்கு? அதே மாதிரி கண்ணை பார் சிரி போட்டு வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? கடைகள்ல போடுதுங்க, கண்ணை பார், ஒரு கண்ணு மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அந்த கண்ணை பார்த்து சிரிச்சிட்டோம்னு சொன்னா கண் திருஷ்டி விழுவாராம். கண்ணை பார் சிரின்னு போட்டுருப்பாங்க, கண்ணை வகை சிரிக்கணுமா, கண் திருஷ்டி வராது. பூசணிக்காய் எடுத்து மனச மாதிரி மண்டெல்லாம் வரைஞ்சி அதை கட்டி தொங்க விடுறது, நமச்சாரத்தை தொங்க விடுறது. நமச்சாரம் ஒரு கட்டி மாதிரி இருக்குமா கல்லு, நமச்சாரத்தை தொங்க விடுறது, சங்க தொங்க விடுறது, கருப்பு கயிறை தொங்க விடுறது, பாட்டில் இனத்தை அடைச்சி தொங்க விடுறது. இதெல்லாம் நடக்கு. யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்கு பரிகாரம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை விட்டு என்ன செய்யற? சில பேர் கழுதை மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத படத்தை கடைகள்ல. கழுத படம் பார்த்தா அந்த திருஷ்டியை வந்து அவுட் ஆக்கிருமா. அந்த கழுத படத்தை மாட்டி வச்சீங்கன்னா இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? சில பேர் என்ன செய்வான் தெரியுமா? உங்க ஊர்ல எல்லாம் ஒரு ஆடு இருக்குல்ல, ஆட்டு தலையை அறுத்து ஒரு தட்டுல வச்சு, உங்களுண்டா நான் இங்க இருந்த ஆளுக்க தானே, கல்யாண மாப்பிளைக்கு அவர் கூட திருஷ்டி பட்டுருமா, ஆட்டு தலையை வச்சு ஆட்டுறது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமில? ஆட்டு தலையேன்னு அர்த்தம். அதுக்கு அன்னைக்கு ஆட்டவன் தானே, ஆட்டு தலை வச்சு ஆட்டின உடனே அன்னைக்கு ஆட்டவன் செய்யறான், கடைசி வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இது ஆட்டு தலைக்கும் கண் திருஷ்டிக்கு என்ன இருக்குது? இதுக்கு இந்த தலையை போய் ஆட்டி, அதனால இந்த ஆட்டு தலையை ஆட்டுவதனால் அது எப்படி அவனுக்கு ஒரு நன்மை செய்யும்? குல்லாவது ரப்பில் ஃபலக் ஓதினால் அது ஒரு துவா, அது நன்மை செய்யும். படைச்ச இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடுற ஒரு துவா, அதுக்கு ஓகே, அது மருந்து அல்லாட்ட கேட்கிறோம். குல்லாவது ரப்பின் நாஸ்ல என்ன அர்த்தம்? இறைவா உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு ஒரு கேடு ஏற்படாமல் என்னை படைத்தவனிடத்துல துவா செய்தால் அது அறிவுக்கு பொருந்து கொள்ளுது. படைச்சவன்ட்ட கேட்கிறேன் பாண்டு புடிச்சிருது. பூசணிக்காய் என்ன பண்ணும்? நமச்சார கட்டி என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? ஆட்டுத்தலை என்ன பண்ணும்? மஞ்சள் தண்ணியில வெத்தலை போட்டு கரைச்சி ஊத்துறீங்களே ஆரத்தி, அது என்ன பண்ணும்? இதெல்லாம் என்ன ஏதோ மிதிச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூக்கி போட்டு மிதிச்சு போட்டாங்க. அறியாமை காலத்து அத்தனை பழக்க வழக்கங்களையும் காலில் போட்டு ஒரே மிதியா மிதிக்கிறேன். மிதிச்சது மார்க்கம் நினைக்கிறீங்க? இது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணார்களோ அதை எல்லாம் தீனி என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வசியத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாதிரி யார் சொன்னாலும் சரி போம தலையில முட்டிருங்க, கதவுல முட்டிரும். சின்ன கதவா இருக்குன்னு வைங்களேன், படங்கப்படல சின்ன சின்ன கதவா தான் இருக்குது, முட்டிருச்சுன்னு வைங்க, போக மாட்டோம், உட்காந்துருவோம் கொஞ்ச நேரம். என்ன முட்டினா உடனே போக கூடாது, கடை ஏற்பட்டுச்சுல, போகும்போது தடுக்கணும். தடுக்கணும் போக வேண்டியதானே, அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துருமா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு தான் போகணும். தடுக்குனா ஒரு மயக்கம் வருது, அதுக்காக உட்காந்து. இது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணார்களோ அதை எல்லாம் தீனி என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வசியத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாதிரி யார் சொன்னாலும் சரி போகும்போது தலையில முட்டிருங்க, கதவுல முட்டிரும். சின்ன கதவா இருக்குன்னு வைங்களேன், படங்கப்படல சின்ன சின்ன கதவா தான் இருக்குது, முட்டிருச்சுன்னு வைங்க, போக மாட்டோம், உட்காந்துருவோம் கொஞ்ச நேரம். என்ன முட்டினா உடனே போக கூடாது, கடை ஏற்பட்டுச்சுல, போகும்போது தடுக்கணும். தடுக்குனா போக வேண்டியதானே, அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துருமா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு தான் போகணும். தடுக்குனா ஒரு மயக்கம் வருது, அதுக்காக உட்காந்து பரவாயில்லை. இவன் அந்த ரீசனை சொல்றது இல்ல, ஏதோ ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கையான ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு போன காரியம் கெட்டதா போயிரும் நினைக்கிறான். அதே மாதிரி என்ன பண்றான்? நாள் பாக்குறது. இதெல்லாம் நாள் பாக்குறதுல எத்தனை வெரைட்டி வச்சிருக்கிறீங்க. 4 நேரம் பாக்குறது, இது ராகு காலம், இது கெட்ட நேரம். நம்ம ஆள் கல்யாணம் பண்ணும்போது பத்திரிகையில போடுவான் 10 to 12 முபாரக்கான வேளையில் விஷயம் இருக்கு நினைக்கிறேன், காலண்டர்ல போட்டிருக்க நல்ல நேரம். அதுக்காக என்ன பண்றது? 10 to 12க்குள்ள முபாரக்கான வேளையில், முபாரக்கான வேலைன்னு ஒன்று இருக்கலாம். 24 hours முபாரக்கான வேலை தான்.
காலையிலையும் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். அப்ப நேரத்தில் நல்ல நாள் கெட்ட நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரி போகிற திசையில வடக்க சூழம் தெற்க சூழம், இந்த வெள்ளிக்கிழமை வடக்க போங்க, திங்கக்கிழமை தெற்க போங்க, வெள்ளிக்கிழமை வடக்க போனா உட்படாது. இப்படியான அந்த கிழமையை வைத்துக் கொண்டு கிழமைக்கு தகுந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணி இருந்துச்சீங்களேன், செவ்வாய் வருவாய், இந்த கேக்கு வசனம் நல்லா இருக்குல்ல, செவ்வாய் வருவாய் பாக்குறதுக்கு. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் சொன்னீங்க, செவ்வாய்க்கிழமை கல்யாணமா, செவ்வாய்க்கிழமைக்கா, செவ்வாய் வருவாயில, அட செவ்வாய்னா ஒரு பேரை வச்சதுனால வருவாயா போயிருமா? புதன்கிழமை வச்சு வைங்க, புதன் கிடைச்சாலும் பொன் கிடைக்காது. ஏன் கிடைக்கும்? வார வாரம் கிடைக்குமே. இந்த புதன் வார வாரம் வருதுங்க, 7 நாளைக்கு ஒருக்கான புதன் வருது சொல்றா பழமொழி. புதன் பொண்ணு வேணாலும் கிடைச்சிருமா, புதன் கிடைக்காதான் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கிறுக்குத்தான். புதன்கிழமை வச்சா நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமை வச்சா நாசமா போயிடும். இதெல்லாம் யாரு சொன்னா? இந்த செவ்வாய் புதன்லாம் ஒரு கோள் பேருங்க. இதெல்லாம் நாலு எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஒரு அடையாளத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டோம், திங்கள் வச்சிருக்கிறோம். திங்கள்னா சந்திரன், நிலவுக்கு பேரு திங்கள். திங்கள்னா என்ன அர்த்தம்? நிலவுண்டு வச்சிருக்கிறோம். ஞாயிறு வச்சிருக்கிறோம், சூரியனுக்கு பேரு ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா நிலவு, செவ்வாய்னா அது ஒரு கோள். இப்ப அமெரிக்காக்கார ராக்கெட் அனுப்பியிருக்கானே அந்த கோள், உலகம் சூரியன் மாதிரி அந்தரத்தில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோள் செவ்வாய். புதன்கிறது ஒரு கோள், வியாழன் ஒரு கோள், வெள்ளிங்கிறது ஒரு நட்சத்திரம், அது ஒரு கோள், சனிங்கிறது ஒரு கோள். ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் மாதிரி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய 7 கோள்கள் இருக்கின்றன என்பதற்காகத்தான் இந்த பேர் வச்சிருக்கமே தவிர, இதனால எப்படி நல்லது கெட்டது வரும்? வெள்ளின்னு வச்சா நல்லதாயிருமா? மாற்றி வச்சு என்ன பண்ணுவீங்க? இப்ப புதனுக்கு பதிலா செவ்வாய், செவ்வாய்க்கு பதிலா புதன் வச்சு என்ன பண்றது? வச்சிருக்கலாம்ல, என்ன தடையா இருக்கு? உங்க பாஷையில செவ்வாய் வருவாயின்றீங்க. இந்தி உருது தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? இந்தியில செவ்வாய்க்கிழமைக்கு என்ன மங்கள், மங்களம், நல்லதுங்கிறான். முடிஞ்சு வச்ச பொய்யின் விளங்கிருச்சா? நீ செவ்வாய் வருவாய்ங்கிற. உருதுக்காரன் என்ன பண்றான்? செவ்வாய்க்கு வச்சுக்கிற பேரு என்ன? மங்கள், மங்களம், மங்களமானது. மங்கள்னா மங்களமானது அர்த்தம், சமஸ்கிருத வார்த்தை. நம்மள மங்களகரமானு சொல்றோம்ல, அது சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதத்தில், இந்தியில, பார்சியில, உருதுல, இந்த பாஷையில எல்லாம் மங்கள் என்றால் மங்களமானது. அவன் சொல்றான் செவ்வாய் மங்களம்ங்கிறான், நீ சொல்ற செவ்வாய் தரித்திரம். பொய்யின் வழங்கி போச்சா? இது இஸ்லாம் மூட நம்பிக்கை. வேணும்னு பண்ணணும். இந்த கல்யாணம் பண்ற ஆளுக்கு விசாரிக்கணும், என்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு கிழவிகிட்ட கேட்கணும். சில லிஸ்ட் போடுவாங்க கிழவிகள், வேணும்னு அன்னைக்கு வைக்கணும். எந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு கேட்கணும், அந்த நேரத்தில் வேணும்னு வைக்கணும். எந்த கிழமையில பண்ணக்கூடாதுன்னு கேட்கணும், அந்த கிழமையில பண்ணணும். அதே மாதிரி மாசத்துல பாருங்களேன், மாசத்துல என்னது? சபுர் கலியம், சபுர் களி, களின்னு கூட சேர்த்துக்கிட்டான். சபர் அந்த மாசத்துக்கு பேரு. அந்த மாசத்துக்கு பேரு என்னது? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், அப்படிதான் பேர் இருக்கிறது. இவனா சபர்ங்கிற மாசத்துக்கு சபர் களின்னு ஒரு களியை சேர்த்துக்கிட்டு, அது களிவட்ட மாசம் இவனா பேரை சுட்டி கொண்டு அந்த மாசத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆடி மாசத்துல இந்துக்கள் பண்ண மாட்டாங்கல்ல, ஆடி மாசத்துல இந்துக்கள் எந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. இவன் என்ன பண்றான்? சபர் மாசம் வந்தால் அப்படி டோட்டல் கல்யாண மண்டபம் ஃப்ரீயா கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கிடைக்கும் கல்யாண மண்டபம் வாடகைக்கு. எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான். ஆடி மாசத்துல 200 ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்கும், எவனும் வர மாட்டான், நல்ல கட்டது பண்ண மாட்டான். இது என்னடா, எங்கடா எடுத்தீங்க இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய நாட்கள், அம்புட்டு அல்லாஹ் படைச்ச நாட்கள். எல்லா நாள்ல எல்லா காரியம் பண்ணலாம். அது மாதிரி வளர் பெற தேய் பெற, அது வேற. வேற 11லையா 11 வைக்கல வளர் பெறையா? 21 21 வச்சிடாதீங்க. ஏன்? அது தேஞ்சிக்கிட்டு வருதுல, பெற போய் தேயுதோ இல்ல பெற வளருதுன்னு கேட்கிறேன். பெற அதே மாதிரி தான் பாருக்கு, உருண்டையா. பெற வளர்றதும் கிடையாது, பெற தேய்றதும் கிடையாது. நீ வேணா ராக்கெட்ல ஏறி போய் மேல போய் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் பௌர்ணமி பார்க்கலாம். அதனுடைய ஒளிச்சு அடிச்சுட்டு தான் இருக்கும். உனக்கு காட்டுறது, உனக்கு முகம் காட்டுவதை பொறுத்து தான் 1 2 சொல்லிட்டு இருக்கிறதே தவிர, சூரிய ஒளி அதுல பட்டு பெருந்து விழிக்கிறது. எல்லா நாளும் பாதி 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 சந்திரன்ல வெளிச்சம் இருக்குது, பாதி சந்திரன்ல இருட்டா இருக்கிறது. உனக்கு முகம் காட்டுறதை வச்சுதான் வளர்ப்பிறைங்கிற. பிறைனா உனக்கு கீத்து மாதிரி இருக்கு, அதான் பிறையுடைய சைஸா? அதே சைஸ் தான் அது. அதுல ஒரு ஓரத்தில் வெளிச்சம் பட்டு இருக்குது, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர பிற ஒண்ணு வளரல. பிறை தேய்றதும் கிடையாது, தேஞ்சு இல்லாம 0 ஆயிருதா பிற? அப்ப வளர்பிறை செஞ்சா வளருமா? தேய்பிறையில செஞ்சா தேஞ்சிரும், செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல ஷவ்வால் மாசம் இருக்குல்ல, அதை பீடை நினைச்சாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப நம்ம சஃபரை பீடை நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஷவ்வால் மாசத்தை, ஷவ்வால்னா ரமலானுக்கு அடுத்த மாசம், பெருநாள் மாசம், நோம்பு பெருநாள் மாசம், அந்த ஷவ்வால் மாசத்தை பீடை நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த ஷவ்வால் மாசத்துல தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு.
ஷவ்வால் மாசத்துல தான் நாங்கள் இல்லறத்தை தொடங்கினோம். என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனைவி யார் இருந்தால் பீடை இல்லைங்கிறாங்க. நீங்க ஷவ்வால பீடைங்கிறீங்க, ஷவ்வால் மாசத்துல எனக்கு கல்யாணம் நடக்குது, அந்த பீடை மாசத்துல கல்யாணம் பண்ணனா நல்லா இருக்கிறேன் ஒளிச்சு கட்டுறாங்க ஆயிஷா நாயகி. பெண்களா இருந்தாலும் அவ்வளவு சார்பா தெளிவா இருந்திருக்காங்க ஆயிஷா நாயகி. நம்ம என்ன பண்றோம், மாசத்தை குறை சொல்றோம், நாளை குறை சொல்றோம், நேரத்தை குறை சொல்றோம், கிழமைய குறை சொல்றோம், இந்த மாதிரி எல்லாம் போட்டு கதை கட்டுக்கதைகளை உண்டாக்கி கொண்டு அது இந்த ஒடுக்கத்து 11 வரும். அதுக்கு தான் பயங்கரமான முசீபத்து நாள். அல்லாஹ் படைச்ச நாள்லயே ரொம்ப முசீபத்து நாள் எது? ஒடுக்கத்து போதேன். ஒடுக்கத்து போதேன் என்ன? ஒடுக்கம்னா லாஸ்ட்னு அர்த்தம். ஒடுக்கம் என்றால் கடைசின்னு அர்த்தம். ஒடுக்கத்து போதேன் கடைசி போதேன். சஃபர் மாசத்துல வரக்கூடிய கடைசி புதன், அதான் ஒடுக்கத்து போதேன். என்ன ஒடுக்கத்து போதேன்? ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தான் நோய்வாய்ப்பட்டாங்க, அதனால லட்சக்கணக்கான முசீபத்து இறங்குது. அதை என்ன பண்ணிவிட்டாங்க, ஏழைகள் இடத்தை எழுதி கொடுத்து இதை கரைச்சி குடிங்க. ஊர்ல உண்டாது இன்னும் ஒளியலையா? இந்த நூற்றாண்டுல ஒளியலையா? ஒளிஞ்சிருச்சா? ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஒரு இலையில இடத்தை எழுதி தலையில தொலைக்கிறது கொஞ்சம், குடிக்கிறது கொஞ்சம், மூஞ்சில பூசிக்கிறது கொஞ்சம், இப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு எக்கச்சக்கமான முசீபத்து இறங்குதான். கடல்ல போய் புல்லு மிதிக்கணுமா, கல்லு மிதிக்கணும், தண்ணி என்னத்தையும் சொல்லி வச்சுக்கிறானோ. புல்லு மிதிக்கணுமா, சில பகுதியில் போய் புல்ல போய் மிதிச்சுட்டு வருவாங்க, சில பகுதியில் போய் கடல்ல போய் இறங்கிட்டு வருவாங்க. இறங்கினா முசீபத்து போயிருமா? பாவிகளை இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? இதெல்லாம் இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தசுப்பு தஹர ஃபஇன்னல்லாஹு ஹுவத்-தஹ்ரு. நீங்கள் காலத்தை குறை சொல்லாதீர்கள், அல்லாஹ்வாகிய அவன் தான் காலமாக இருக்கிறான். இந்த காலம்டா அல்லாஹ், அல்லாஹ்டா காலம். நீ காலத்தை குறை சொன்னு சொன்னா அல்லாஹ்வை குறை சொல்றது அர்த்தம். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், யசுப்புனி இப்னு ஆதம், என்னை ஆதமுடைய மகன் திட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான். என்னை எப்படி திட்டுகிறான் அல்லாஹ் விளக்கம் சொல்றான். காலத்தை நான் படைத்திருக்கிறேன், அவன் காலத்தை குறை சொல்லி என்னை குறை சொல்கிறான். ஒருத்தன் செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள் சொன்னான்னு வைங்க, அல்லாஹ் கெட்டவன் சொன்னான்னு அர்த்தம் இருக்கு. நல்லா விளங்கிக்கணும். சபர் மாசம் கெட்ட மாசம் சொல்றீங்கன்னு வைங்க, அல்லாஹ் கெட்டவன் அர்த்தம். அப்படி சொன்னதாக அர்த்தம், அல்லாஹ்வை திட்டுறீங்கன்னு அர்த்தம். இப்படி சொல்லி இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நீங்கள் மூட நம்பிக்கை செய்றீங்களா இல்லையா? இதை தானங்க காலில் போட்டு மிதிச்சாங்க. முதல்ல நான் கேட்கிறேன், கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்களேன். நல்ல நாள் கெட்ட நாள் ஒண்ணு இருக்கா? ஒரு நாள் சொல்லுங்க, எந்த நாள் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், ஒரு நாள் காட்டு பார்ப்போம். ஒரு நாளை எடுத்துக்க, அன்னைக்கு ஒத்தனும் சாவக்கூடாது, ஒத்தனும் நோய்வாய்ப்படக்கூடாது, ஒத்தனுக்கு கவலை ஏற்படக்கூடாது, ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு நாள் இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் நல்லதே நடக்கிற ஒரு நாள் இருக்கா? ஒரு நாளை எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் தான், அப்படி இருக்கா? ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் 4 வீட்டுல கல்யாணம் நடக்கும், 4 வீட்டுல கர்மாதி நடக்கும், 4 பேர் பணக்காரனா போவான், 4 பேர் பிச்சைக்காரனா போவான், 4 பேருக்கு நோய் வரும், 4 பேர் நோய் தீரும், 4 பேர் பரீட்சையில பாஸ் ஆகுவான், 4 பேர் ஃபெயிலா போயிருவான். இதனங்க அர்த்தம்? எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் தான் சேர்ந்திருக்கே தவிர முழு நல்லதா நடக்கிற ஒரு நாளும் உலகத்தில் இல்லை, முழுசும் கெட்டதா நடக்கிற நாளும் உலகத்தில். இந்த செகண்ட் இது நல்ல செகண்டா கெட்ட செகண்டா சொல்லலாம். இந்த செகண்ட்ல 4 பேருக்கு புள்ள பிறந்திருக்கு, அவனுக்கு நல்லது. இந்த செகண்ட்ல 4 பேர் மண்டையை போட்டு அவனுக்கு கெட்டது. அவனுக்கு தான் நல்லது கெட்டது வருதே தவிர நாலு எங்க நல்லது கெட்டதா இருக்கிறது? உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து போராடினார்கள், ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய கொல்வதற்காக ஃபிரௌன் படை திரட்டி வரும் பொழுது கடலை கடந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். இது எப்ப நடக்குது? முஹர்ரம் மாசம் 10வது நாள் நடக்குது. எல்லாருக்கும் தெரியுது. முஹர்ரம் 10 இருக்குல்லங்க, நோம்புல வைக்கிறீங்களா? முஹர்ரம் 10ல நோம்பு வைக்கிற சுன்னத்து. உங்க ஊர்ல பண்றீங்களா மேராஜ் நோம்பு? இது பிதாத்து, வழிகேடு. முஹர்ரத்துல நோம்பு வைங்க, முஹர்ரம் மாசம் வறுமையானால் 9, 10ல நோம்பு வைங்க, அது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். இந்த மேராஜ்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, இது ஃப்ராடு, பித்தலாட்டம், மோசடி, ஏமாத்து வேலை, நரகத்திற்கு ரிசர்வ் செய்கிற வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். என் பெயரில் யார் ஒருத்தன் இட்டு கட்டி சொல்கிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும்னு சொல்லிட்டாங்க. நீ மேராஜ்னு சொல்லி கொண்டாடுறிய, இந்த கொண்டாட்டம் ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா? ரஜப மாசம் 27ல ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்கன்னு காட்ட இயலுமா? 1 கோடி ரூபாய் காட்டு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாசத்திலே பிற 27ல மேராஜ் போனார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியை கொண்டாந்து காட்டு, நான் 1 கோடி ரூபாய் தர்றேன். கோடி ரூபாய் வச்சுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, காட்ட இயலாது. அதுக்காக சொல்றேன்.
கியாமத் நாள் வரைக்கும் உங்களால் காட்ட இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனார்கள், அது உண்மை. அல்லாஹ்வோடு உரையாடினார்கள், பார்க்கவில்லை, உரையாடினார்கள், அது உண்மை. இந்த மாசம் ஏகத்துவத்தில் தெளிவாக மேராஜை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அதை இலவசமாக கூட இந்த போட்டிருக்கிறாங்க, நபிகள் நாயகத்தினுடைய விண்ணுலக பயணம்னு சொல்லி. அது உண்மை, கோட்டகுப்பத்தில் போட்டிருக்கிறாங்க தௌஹீத் ஜமாஅத் சார்பாக. ஆனால் எது உண்மை இல்லை, அது 27 நடந்தது என்பது உண்மை இல்லை. அது எந்த தேதியில் நடந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவே இல்லை. ஒரு இரவு தான் சொல்றாங்க. ஒரு இரவு நான் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் வந்தாரு, அப்படித்தான் இருக்கே தவிர அந்த இரவு ரமலானா, செவ்வாலா, துல்கதாவா, துல்ஹஜ்ஜா, 1, 7, 20, 27 சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் டேட் சொல்லலைங்கும் போது நீ எப்படி ஒரு டேட்டை இட்டு கட்டி சொல்லுவ? இன்னைக்கு தான் போனாங்கன்னு சொன்னா இட்டு கட்டுறது ஆவாத? இன்னைக்கு போகாம போன வாரம் போயிருந்தா இட்டு கட்டிட்டீல, இன்னைக்கு போகாம அடுத்த மாசம் போயிருந்தா தாவியா போயிருவீல நீ? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை செய்தார்கள், அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில ஒன்று நடந்தது என்று சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி இருக்கணும். மேராஜ்ல அப்படி கிடையாது. அப்ப மேராஜ் என்ற பெயர்ல நம்ம என்ன பண்றோம்? மேராஜ் நம்பணும். மேராஜ் என்று ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது, அன்னைக்குன்னு ஒரு தொழுகை கிடையாது, அன்னைக்குன்னு ஒரு நோன்பு கிடையாது, அப்படி ஒரு சிறந்த நாளும் கிடையாது. மேராஜ் நம்புறது மட்டும்தான் மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு நோன்பு வைத்திருப்பார்களே ஆனால் அது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நரைமுடி சொல்லப்படுகிறது. சிரித்தால் எத்தனை பல்லு தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அழுதால் எப்படி அழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அங்கு அசைவுகள் எல்லாம் சொல்லித் தரப்படுகிறது. அவர்கள் 27 ரஜபிலே மேராஜுக்கு போய் அன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லி இருந்தார்களே ஆனால் அது ரெக்கார்ட் ஆக்கப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். இல்லை, அந்த நாளை நம்ப, அந்த நாள் எது என்று சொல்லவே கூடாது. போனாங்கன்னு மட்டும்தான் நம்ப வேண்டும். இது மாதிரி நிறைய பராத்து அடுத்த மாசம் வருதா? பராத்து கொண்டாடுறீங்களா? போயிருச்சா? அடுத்த மாசம் வருதா? இது ரஜபு தானே, 27, இன்னொரு 18 நாளுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒரு கொண்டாட்டம். ஷாபான் மாசம் 15 வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு என்ன பண்றது? இன்னைக்கு முக்கியமான இரவு. என்ன முக்கியமான இரவு? கொழுக்கட்டை சுடுற இரவு, மௌத்தானவங்களுக்கு பார்சல் பண்ற இரவு. 3 யாசின் ஓதணுமா, 1 யாசின் ஓதி பணத்தை கேட்கணுமா, 1 யாசின் ஓதி நீண்ட ஆயில கேட்கணுமா, 1 யாசின் ஓதி முசீபத்து நீக்கணுமா, இப்படி என்னென்னமோ கட்டுக்கதையை உண்டாக்கி அவன் திங்கிறதுக்காக உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த பராத் இரவுன்னு ஒரு இரவு இருக்குதா? பராத் இரவு என்ற ஒரு சொல்லை பராத் லைலத்துல் கத்ருங்கிறோம், கத்ருடைய இரவுங்கிறோம். அது இருக்கு மார்க்கத்தில். லைலத்துல் பராத்னா பராத் இரவு. இப்படி ஒரு வார்த்தையை யாராச்சும் எடுத்து காட்டினீங்களா குர்ஆன்ல ஹதீஸ்லயோ? அவ்வளவுக்கு பொய். இது எவ்வளவு பொய் என்று கேட்டால் காட்டவே இயலாது. பராத் இரவுக்கு சிறப்பு இருக்குதா இல்லையா ரெண்டாவது விடுங்க. பராத் இரவு என்ற வார்த்தை கிடையாது. முதல்ல பராத் இரவு என்ற வார்த்தையை கூட அல்லாஹ் சொன்னது இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது இல்லை. அதுக்குன்னு ஒரு விசேஷம், அதுக்குன்னு பள்ளிவாச அலங்காரம், அதுக்குன்னு சொல்லி விசேஷம். ராத்திரி பூரா பாத்தியா நடந்துகிட்டே இருக்கும், வருஷ பாத்தியாவெல்லாம் அன்னைக்கு தான் நடந்து கொண்டு இருக்கும். இந்த கூத்துக்கெல்லாம் பண்றீங்க. சுன்னத்தான நோன்புடைய நாள்களை விட யாவப்படுத்திக்கிறங்க. சுன்னத்தான நோன்புகள் என்றால் ரமலான் நோன்பு கடமையான நோன்பு, இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாசத்தில் 6 நோன்பு, இது சுன்னத், இது வைக்கணும், இதுக்கு நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 பிறைகளில் பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆதாரம் இருக்கிறது நோன்பு வைப்பதற்கு. ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை நோன்பு வைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. துல்ஹஜ் மாசம் 9வது நாள் நோன்பு வைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. முஹர்ரம் மாசம் 9, 10 நோன்பு வைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஷாபான் மாசத்திலே நீங்கள் 15 நோன்பு வைப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, தடை இருக்கிறது. ஆதாரம் இல்லைனால் பரவாயில்லை. இதன் தசப ஷாபான் ஃபலா தஸூமு, ஷாபான் பாதியாகிவிட்டால் நோன்பு நோக்காதே. 5 நாளைக்கு நோன்பு நோக்கமா தான் இருக்கணும். ரமலானுக்கு ரெடி ஆகணுமா? அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஷாபான் பாதியாகிவிட்டால் நோன்பு வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்னைக்கு வைங்கறாங்க. அட பாவிகளா, என்ன விளையாட்டு பண்ணாங்க. சரி வருவோம், டாபிக் வருவோம். இதான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர நாள் நட்சத்திரம் பார்ப்பது அந்த காலத்துல நான் ஒரு நினைப்பா படிச்சாருங்க. என்னத்துக்கோ சொல்றீங்களே, நபிகளின் பொன்மொழி கேளாயோன்னு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல படிக்கிறார், நல்லறம் செய்த நாள் நட்சத்திரம் இல்லை நம்புக வென்று உரைத்தார். நபிகளின் பொன்மொழி கேளாயோங்கிறார். இது ஒன்னும் கரெக்டா சொல்லிவிட்டான். அதுக்கான பாட்டுலாம் ஆதாரமாக்கிற கூடாது. இந்த விஷயத்தை கரெக்டா சொல்லிருக்கான். நல்லறம் செய்வதற்கு நாலு நட்சத்திரம் கிடையாது, இதை நம்புங்க என்று நபிகள் நாயகம் உரைத்தார். நபிகளுடைய பொன்மொழி கேட்க மாட்டியா அப்படின்னு படிக்கிறார். அப்ப இந்த நல்ல நாள் பார்க்கிறத ஒழிக்க வேண்டிய இந்த சமுதாயத்தில் என்ன பண்றோம்? மூட நம்பிக்கை காலில் போட்டு மிதிச்சாங்க. கல்யாணம் அஜர்த்து கல்யாணம் பண்ணணும்,
ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. இருந்தாலும் அஜர்த்தா தான் என்ன பண்ணணும்? இவர் சரியான அஜர்த்தா தான் என்ன பண்ணணும்? அட பாவி, இஸ்லாத்துல நல்ல நாளா? என்னைக்காவது பண்ணிட்டு போடா. உனக்கு வசதியான நாள் பண்ணிட்டு போ. என்னைக்கு மண்டபம் சீப்பா கிடைக்குமோ, என்னைக்கு எல்லாரும் வருவாங்களோ, என்னைக்கு மழை தண்ணி இல்லாம இருக்குமோ அன்னைக்கு பண்ணிட்டு போவியா? ஏன்டா வந்து கேட்கிற அப்படின்னு சொன்னால் அவர் அஜர்த்துன்னு ஒத்துக்கலாம். இவர் என்ன பண்றாரு? வேணா அப்படி கணக்கு போட்டு நீங்க வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. எதுக்கு கணக்கு போடுறாரு? மீதி 6 நாள் விருந்து ஏற்கனவே இருக்குது, அன்னைக்கு தான் காலி. அவருக்கு என்னைக்கு சோத்து காலியா இருக்கோ அன்னைக்கு நல்ல நாண்டுவாரு. அதான விஷயம். புதன்கிழமை வைக்கிறார் ஒரு ஆளுக்கு வியாழக்கிழமை வைக்கிறாரு. நீ யாரா நல்ல நாள் சொல்ற? நீ யாருக்கு நல்ல நாள உலகத்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ ஏன் ஒரு ஊருக்கு வரும்போது நல்ல நாள் பார்த்து வந்து ஒரு 50 வருஷம் இருக்க கூடாது? 3 மாசம் பெட்டிக்கிட்டு ஓடி எத்தனை அஜர்த்துமார்கள் அஜர்த்து வர்றாரு. 3 மாசத்துல பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஏன் நீ ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து ஒரு 30 வருஷம் இருக்க கூடாது? உனக்கு நல்லது பார்க்க தெரியல. உனக்கு நீ நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சு நீ பணக்காரன் ஆகிக்கிறல, நீ கோடீஸ்வரன் ஆகிக்கிறல. நீ யாரு எங்களுக்கு நல்ல நாள் பார்க்கறதுங்கிற? நீங்க கேட்டமா நம்ம இந்த அஜர்த்துமார்கள் மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய அஜர்த்துமார்கள் வந்து இது 4 நட்சத்திரம் கணிச்சு இந்த நாள் நல்லா நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அத்தா அர்ராபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறான பித்தளக்காரன் அஜர்த்து, இந்த ஆள்கிட்ட போய் அவர் சொல்வதை நம்புகிறானோ ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத், முகம்மதுக்கு அருளப்பட்ட இந்த மார்க்கத்தை மறுத்து விட்டான். அதை நம்புனா இதை மறுத்துட்ட. நல்ல நாளை நம்புறியா? அப்ப இஸ்லாத்தை மறுத்துட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை நம்பினால் நல்ல நாளை நம்பாத, நல்ல நாளை நம்புனா நீ இஸ்லாத்தை நம்பல. ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது உள்ளத்துல. நீ எப்படி நல்ல நாள்ங்கிற? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலடியில் போட்டு மிதித்த அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி என்ன பண்றாங்க சில அஜத்துமார்கள் வந்து நம்மளை ஏமாத்துறான். வயிற்று வலின்னு போக முடியல, தலைவலின்னு போக முடியல. வயிற்று வலினா என்ன பண்ணணும்? அஜர்த்து என்ன பண்ணணும்? வயிற்று வலிச்சுன்னா ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிடுப்பா, ஜிண்டாக்கு போடு போயிடும், இப்படி ஏதாவது சொல்லலாம். டைஜின் வாங்கி சாப்பிடு, ஜீரணமாயிரும், அது ஓகே. இவர் என்ன பண்ணுவாரு? வயிற்று கணக்கு போட்டு பார்த்து, உனக்கு அந்த சூனியம் வச்சுட்டாங்க, உனக்கு பில்லி வச்சுட்டாங்க, வேப்ப மரத்தில் 2 பேய் இருக்குது, புளி மரத்தில் 2, இப்படி ஏதாவது சொல்லி அவனை ஏமாத்தி நாங்க அதை எடுத்துருவோம். பில்லி சூனியம் வச்சுட்டாங்களா, அதை இவர் எடுத்துருவாராம். ஒரு சின்ன ஒரு தலைவலின்னு போக முடியல, காய்ச்சல் போக முடியல, என் பொண்டாட்டி சோறாக்குனா வாயில வைக்க முடியலன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், யாரும் செய்வன வச்சுட்டாங்க இப்படிங்கிறது. என் பொண்டாட்டி சிரிச்சு பேச மாட்டேங்கிறா, என் புருஷன் லேட்டா கூட்டுக்கு வர்றாரு, எவனும் செய்வன வச்சுட்டாங்க, ஏதாவது சொன்ன செய்வன வச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், அஜத்து மாட்ட கேட்கிறேன், ஏண்டா எனக்கு வைடா செய்வன வைடா, உனக்கு என்ன வேணும்? செய்வனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஏதாவது கொடுக்கணும்ல. காலடி மண்ணு வேணுமா? மண்ணை எடுத்துறேன். போட்டுக்கிற சட்டை வேணுமா? மண்ணை போய் கழட்டி தர்றேன். நகம் வேணுமா? வச்சு தரணுமா? வை பார்ப்போம். அட அப்படி ஒண்ணு அல்லாஹ் கொடுத்துருக்கானா? இப்படி வைப்பாங்கிற அல்லாஹ் செய்யற மாதிரி மனுஷன் செய்வானா? நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் சில காரியங்களை செய்வான், மனிதன் செய்யற மாதிரி தான் செய்ய முடியும். அல்லாஹ் சில காரியங்களை செய்வான், அவன் செய்யற ஸ்டைல்ல மனுஷன் செய்ய முடியாது. இப்ப நான் ஒரு ஆளுக்கு வந்து மூக்கு உடைக்க நினைக்கிறேன், கையை நீட்டி அவர் மூக்குல குத்தி மூக்கு உடைக்கலாம், இது மனுஷனுக்கு முடியும். நான் இப்படி இருந்துகிட்டு மூக்கு உடையட்டும், உடைஞ்சிருமா? இது அல்லாஹ் செய்யற வேலை. அல்லாஹ் தான் குன் ஃபயக்கூன். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்ன? இதா அராத செய்யன் ஐயக்கூன லஹு குன் ஃபயக்கூன். அல்லாஹ் ஒன்றை செய்ய நாடிவிட்டால் ஆகு என்பான், ஆகிவிடும். அது அல்லாஹ். இவர் என்ன பண்றாரு? சூனிய வைக்கிற அஜர்த்து அவர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துக்குவாராம், எனக்கு என்னமோ மந்திரம் போடுவாராம், அங்க போட்ட மந்திரத்தில் இங்க எனக்கு வைத்து வலிக்குமா, எனக்கு முன்னாடி சண்டை வந்துருமா, எனக்கு தலைவலி வந்துருமா, எனக்கு காய்ச்சல் வந்துருமா என்றெல்லாம் சொல்லி ஏமாத்திர பாவிகளா. என்னடா சூனியம்? எங்கடா இருக்கு சூனியம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூனியம் ஃப்ராடுங்கறான், பித்தலாட்டம் என்று சொல்கிறான். அது வந்து நடக்க முடியாத காரியம்ங்கறான், எல்லாம் வந்து ஹயால் கற்பனைங்கறான். மூசா நபி காலத்தில் செய்யப்பட்ட சூனியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் அப்படி சொல்கிறான், நபிகள் நாயகத்துக்கு யாரும் சூனியம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி. என்னடா சூனியம்? எங்கடா இருக்கு சூனியம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூனியம் ஃப்ராடுங்கறான், பித்தலாட்டம் என்று சொல்கிறான். அது வந்து நடக்க முடியாத காரியம்ங்கறான், எல்லாம் வந்து ஹயால் கற்பனைங்கறான். மூசா நபி காலத்தில் செய்யப்பட்ட சூனியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் அப்படி சொல்கிறான், நபிகள் நாயகத்துக்கு யாரும் சூனியம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சூனியம் செய்வாராம், வைக்குவாராம், எடுக்குவாராம், கிளிப்பேன்னு சொல்லி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். இப்படி ஒண்ணு இருந்தா
அப்படி எப்படிங்க முடியும் இது? நான் என்ன கேக்குறேன், அவர் அங்கதான் இருப்பார், நான் இங்கதான் இருப்பானா? ஒரு பொருளை என் மேல வீசவும் மாட்டாரா, எனக்கு டச் பண்ணவும் மாட்டாரா, என்னை தொடவும் மாட்டாரா, எனக்கு வயிற்று வலிக்குமா? அட அதான அல்லாஹ்வுடைய ஸ்டைலு. ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், நீ ஓதலையா? அவனுக்கு நிகரா எவனும் இல்லை, அவன் செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது. அவன் நம்ம ஒரு ஆளுக்கு ரூபா கொடுக்கிறோம், இப்படி எடுத்து இப்படி கொடுக்க முடியும். அல்லாஹ் ரூபா தர்றான், இப்படி எடுத்து அவங்கள்ட்ட தர்றான், இப்படி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். என்னடா இப்படி பிச்சைக்காரனா தான் படிச்சோம், எப்படி வந்து தெரியாது. அல்லாஹ் தருவது வந்து வர்ற வழி தெரியாது, எந்த ரூட்டில் வருகிறது என்று தெரியாமல் கொடுக்கிறவன், எடுக்கிறவன், அடிக்கிறவன், மிதிக்கிறவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். மின் ஹைத்து லா யஹ்தசிப், நினைத்து பார்க்காத விதத்தில் ஒரு காரியத்தை செய்து முடிப்பவன் அல்லாஹ். நீங்களோ நானோ ஒருத்தன் அடிக்கிறதா இருந்தாலும் நீட்டி தான் அடிக்க முடியும், எடுக்கிறதா இருந்தாலும் கையை நீட்டி தான் எடுக்க முடியும். கொடுக்கிறதா இருந்தாலும் 100 ரூபாய் கேக்குறீங்க, 100 ரூபாய் தானே, பாக்கெட்ல பார், அப்படி கொடுக்கலுமா? 100 ரூபாய் கேக்குறீங்க, 100 ரூபாய் தானே வேணும், பார் பாக்கெட்ல. நீங்க ஏற்கனவே வச்சிருந்தா ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். நான் ஒண்ணு போட்ட முடியுமா? நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரது எப்படி தரணும்? இப்படி எடுத்து இந்த அங்கிட்டு தரணும். அப்ப இந்த சூனியம்னு சொல்லி மூட நம்பிக்கை அவனுக்கு தெரியலையா? அப்படி செய்யறது இருந்தா எங்களை விட்டு வச்சிருப்பாங்களா? 25 வருஷமா கத்துறமே. உங்க ஊர்ல மந்திரவாதிகள் இருக்காங்களா? சூனிய மந்திரவாதிகளா இருக்காங்கல்ல? அந்த ஆளுக்கு எனக்கு பண்ணட்டுமே, என்னை கையக்கால முடக்கி வைக்கட்டுமாங்க? நானும் ரெடிங்கிறேன், ஃபுல்லா ஒத்துழைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்றேன். 1 மணி நேரம் உன்ட்ட உட்கார வந்து என்ன வேணாலும் செய்ப்பா, எனக்கு ஏதாவது ஆக்கு பார்ப்போம், வயிற்று வலிக்க செய்ய பார்ப்போம், வாயை கட்டு பார்ப்போம், கையை கட்டு பார்ப்போம். ஏன் இப்படி முடியல? உண்மையில இருந்தா எங்களுக்கு செஞ்சிருப்பாங்க, உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. உண்மையில அப்படி ஒண்ணு இருந்தா இவங்களை காலி பண்ணாதான் நமக்கு மக்கள் நிறைய வருவாங்க. இந்த தௌஹீத் ஜமாத்துல பேசிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்கள முதல்ல செஞ்சிருக்கணுமா இல்லையா? இது செய்யலன்னா பொய்ன்னு அர்த்தம். அப்ப இந்த சூனிய ஜின்னு வச்சுக்கிறாராம். இன்னொருத்தன ஜின்ன கைப்பற்றி வச்சுக்கிறாரு. என்ன ஜின்ன கைப்பற்றி வச்சுக்கிற? கூட்டிட்டு வா. உங்க ஊர்ல ஜின்னு இருக்க ஆளுக்கு இருக்கா? ஜின்னு வச்சுக்கிற ஆளுக்கு இருக்காங்களா? இருக்கா இல்லையா? இருக்கா? அப்ப சொல்லித்தான் ஆகணும். ஜின்னு ஒரு படைப்பாளர் சொல்லிவிட்டாங்க. இது இவங்களுக்கு பெரிய வசதியா போச்சு. கண்ணுக்கு தெரியாத படைப்பு தானே, கண்ணுக்கு தெரிஞ்ச சொன்னா காட்டுநாட்டு கட்டுப்படலாம். இந்த ஜின்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொன்னா நம்பித்தானே அவனு. இதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்க, என்கிட்ட ஜின்னு வச்சிருக்கிறேன், இன்னது காணா போன கண்டுபிடிப்பானா? ஏதாவது பொருள் காணா போயிருமா, இந்த அவன் தான் எடுத்தான்னு சண்டை உண்டாக்கி விடுறது. ஆமா, இந்த 7 வீடு தள்ளி ஒருத்தன் அவன் தான் எடுத்திருக்கான், இப்படி அந்த மாதிரி சண்டை உண்டாக்கிட்டு போயிடறானுவோ. ஜின்னு ஒண்ணு இருந்தால் ஜின்னுடைய சக்தி என்ன அதை காட்டு. ஜின்னு வச்சுக்கிற அஜத்தை கூட்டிட்டு வா, நான் ஓங்கி ஒரு குத்து குத்துவேன். அவர் தடுக்க கூட ஜின்னு தடுக்கணும், அதை மட்டும் செஞ்சு காட்டி நான் ஒத்துக்கிறேன். அஜத்தை கூட்டிட்டு வா, ஓய் ஜின்னு வச்சுக்கிறீங்களா, வேற ஒண்ணுமே வேணாம், வேற டெஸ்ட் வேணாம், நான் ஓங்கி மூக்குல குத்துவேன், நீ கையை கட்டிக்கிட்டு இருக்கணும், நீ வச்சுக்கிறீங்கள ஜின்னு, அது வந்து என்னை அடிக்கணும். சவால் சரியான கேளுங்க, சரியான கேளுங்க. அவ மறுத்தாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண ஒரு சின்ன மேட்டரினை திருப்பிடிக்க இயலாத ஒரு ஜின்னு 72,000 மைலுக்கு அப்பால் உள்ள கண்டுபிடிச்சு சொல்லிருமோ? அடே, நான் கண்ணுக்கு முன்னாடி உன்னை என்ன ஜின்ன வச்சுக்கிற முதலாளி அடிக்கிறேன், உன்னை அடிக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஜின்னு என்னத்தை நான் பண்ணிவிடு? யோசிச்சு பாத்தீங்களா? அடே, ஜின்னுடைய ஆற்றல் என்ன? இங்க இருந்து விண்ணுலகத்துக்கு நம்ம போறதா இருந்தா ராக்கெட்ல போகணும். பல மாசங்கள், 1 வருஷம் பிரயாணம் பண்ணி செவ்வாய்க்கு போயிருக்கிறான். இன்னும் அதுக்கு வேலையெல்லாம் போறதா எத்தனாயிரம் வருஷம் போகணுமோ தெரியல. அந்த மாதிரி பிரயாணம் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஜின்கள் என்ன செய்யும் தெரியுமா? இப்படின்னு நாங்க நினைக்கும், இப்படி நாங்க நினைக்கும். நல்லாவே சொல்லி காட்டணும். ஒட்டு கேட்க வருவார்கள் ஜின்கள்லாம், இப்ப தடுக்கப்பட்டு விட்டார்கள். நல்லா சொல்லி காட்டணும். சுலைமான் நபி கேட்கிறாரு, அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை ஐக்கும் யதீனி அர்சியா, யார் அந்த சிம்மாசனத்தை எடுத்து வரும்னு கேட்கிறாங்க. அப்ப கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி 27வது சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னது, அன ஆத்திக பிஹி கப்ல அன் தக்கூம மின் மகாமிக, நீ உட்கார்ந்த இடத்திலிருந்து எந்திரிப்பதற்குள் அங்க உள்ள சேரை இங்க கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லுது. எங்க உள்ள சேரு? எங்கேயோ உள்ள தஞ்சாவூர்ல உள்ள சேரை வேற ஒரு நாட்டில் உள்ள சேரை பரங்கிப்பேட்டையில் கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லுது. திருச்சியில் இருக்குது சேரு. உதாரணமா இந்த ஜின்னு சொல்லுது, சேர் தானே வேணும், சிம்மாசனம் தானே வேணும், அந்த பொம்பளை உட்கார்ந்து இருக்க அந்த ராணி, அவனுடைய சிம்மாசனம் வேணுமா? உன் கண்ணை உன்னை உட்கார்ந்த இடத்திலிருந்து எந்திரிப்பதற்குள்ள இந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லுச்சு. ஜின்னுக்கு இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது. அப்ப அஜரத்தை கொண்டு வா. அஜரத்து ஜின்னு வச்சுக்கிறியா? ஆமா. கோளாறுல தங்க வயல் இருக்கு, நிறைய தங்கம் உள்ள இருக்குது. அந்த தங்க வயல்ல போய் ஒரு 5 கிலோ எடுத்துட்டு வா. தங்கத்தை எடுத்துட்டு வாப்பா. அடுத்த ஆள் எடுக்க சொன்னா திருட்டுன்னு சொல்லிவிடும், அது வேணாம். அதுக்கு நான் பொதுவானது சொல்றேன். கோளாறு தங்க வயல்ல தங்கம் இருக்கா இல்லையா? கோளாறு இருக்குல்ல கர்நாடகாவுல, அங்க தங்க சுரங்கம் இருக்குது, அதுக்குள்ள தங்கம் இருக்குது, மண்ணோட கலந்து இருக்கிறது. அதை தோண்டி எடுக்கணும். நம்ம ஜின்னுக்கு ஆர்டர் பண்ணு. அஜர்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பரங்கிப்பட்ட மக்கள்லாம், நீ ஜின்னை ஏவி விட்டு கோளாறுல உள்ள ஒரு 10 கிலோ தங்கத்தை தூக்கிட்டு வா.
பங்கு வச்சு கொடுப்போம். இந்த குமரெல்லாம் கரையேறிடும். பிச்சைக்காரப்ப எங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு சின்ன வச்சுக்கிறேன், நீ எங்கள்கிட்ட 1000 ரூபாய் கையேந்திர, எங்கள்கிட்ட 100 ரூபாய் கையேந்திர, நீ சின்ன வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அடே உன் வீடு குடிசையா இருக்க, ஜின்னுக்கு உத்தரவு போடு, ஒரு ராத்திரில கட்டி முடிச்சிடும். ஜின்னு உங்ககிட்ட இருந்து செஞ்சோம், என்ன செய்யணும்? இதோ பார் குடிசை, இப்ப ஜின்னுக்கு உத்தரவு போடுறேன் பாரு, காலையில பாரு அரண்மனை ஆயிரும், செஞ்சு காட்டு, நான் ஜின்னுக்கு நம்புறேன். அப்ப ஜின்னு இருக்குன்னா அதுக்கு காட்டுப்பா. அப்ப இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் மூட நம்பிக்கையுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். பேய் கிடையாது என்ற இஸ்லாத்தில் பேய் இருக்குங்கிறோம், பிசாசு கிடையாது என்றால் பிசாசு இருக்குங்கிறோம், தாயத்து கிடையாது என்றால் தாயத்து இருக்குங்கிறோம். ஒரு நூல் போய் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நினைக்கிறோம், இடுப்புல கட்டுற ஒரு தாயத்து நம்முடைய கஷ்டத்தை போக்கிறோம் நினைக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தது, காலில் போட்டு மிதிச்சது. அப்ப அறியாமை காலத்தினுடைய அத்தனை காரியங்களையும் என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த மூட நம்பிக்கைகளுடைய தொகுப்பாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் செஞ்ச எச்சரிக்கை. பெண்களை பற்றி எச்சரித்தார்கள். அடுத்த எச்சரிக்கை என்ன? மூட நம்பிக்கை முஸ்லீம் இடத்தில் இருக்கா, இதா இருந்தாலும் குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா, அறிவுக்கு பொருந்துதா? 3 தான் கேள்வி. ஒன்னு குர்ஆன்ல இருக்கணும், செய். அறிவுக்கு பொருந்தாலும் செய். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும், அறிவுக்கு பொருந்தாட்டாலும் அல்லாஹ் சொல்றான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி செய். அடுத்து என்ன இருக்கணும்? ரீசன் இருக்கணும். வாட்சி கட்டுறேன், டைம் தெரியுது, இது ஓகே, இது கட்டிக்கலாம். ஏன்னா கட்டுறேன், இந்த டைத்துல 11:10 தெரியுதுல அப்படின்னு கட்டிக்கலாம். இப்படி இது கட்டிட்டு இருக்கான், ஏன்னா கட்டிட்டு இருக்கிற அது என்ன, இதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமில்லை, விட்டுறக்கூடாது, செய்யக்கூடாது. இப்படி எல்லா காரியத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்ல இருந்து விடுபட்ட ஒரு சமுதாயமாக நாம திகழ வேண்டும். அறிவுபூர்வமான அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லதீன இதா விக்ரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் உம்யானா. அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டாலும் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழமாட்டார்கள், ஆய்ந்து விளங்கித்தான் செய்வார்கள் என்று அல்லாஹ் நல்லடியார்களுடைய பண்புகளை சுட்டி காட்டுகிறான். இது அடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய வசியத், ரசூலுல்லாஹ்வுடைய வசியத். நிறைய சொன்னாங்க, 30 விஷயங்கள் சொன்னார்கள். 30 சொல்வதற்கு நான் 30 நாளைக்கு பேச வேண்டும். அதனால முக்கியமான பாயிண்ட்களை மட்டும் சொல்றேன். இறுதியா ஒன்னு சொன்னார்கள், அது இறுதியா சொல்லிடுவோம். 3 தான் சொல்ல முடியும் ஒரு ராத்திரில, என்ன செய்யுது? அடுத்து சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி. மக்களே, நீங்க நாளைக்கு வழிகட்டு போயிருவீங்க, நான் பாட்டுக்கு போயிடுறேன், நான் இனிமே இருக்க மாட்டேன். உங்களுக்கு வழிகாட்ட ஃபத்வா கொடுப்பதற்கு நான் இருக்க போவதில்லை. உங்களிடத்திலே நான் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். இந்த 2ஐயும் பிடிச்சுக்கிட்டீங்க, நேர் வழியில் இருப்பீங்க. இந்த 2 அல்லாம 3வதுக்கு போனீங்க, நீங்க வழிகேடு. தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, 2 காரியங்களை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பலமாக பற்றிக் கொள்ளும் வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்னு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், ஒரு சுன்னத்தி, எனது வழிமுறை. இந்த அருக்கு குர்ஆன் உங்களுக்கு தந்துட்டேன். என்னுடைய வழிகாட்டுதல் 23 வருஷ வாழ்க்கை, திறந்த புத்தகம், எதை ஒழிக்கல. உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை கிடையாது. வெளியே என்ன வாழ்ந்தார்களாதான் உள்ளேயும். அப்படிப்பட்ட அற்புதமான, அப்பளுக்கு இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை 23 வருஷம் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். இந்த 23 வருஷ வாழ்க்கை கையில வச்சுக்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வச்சுக்க. இந்த 2லையும் பிடித்து நின்றாயானால் நீ வழி தவற மாட்டாய். இதுதான் ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பேருரையில நம்ம இடத்துல தந்த 2 சாதனங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்வதாக இருந்தாலும், இபாதத் என்ற பெயரில், தீன் என்ற பெயரில், மார்க்கம் என்ற பெயரில் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, ரசூல் சொல்லி இருக்கிறார்களா, இதுதான் பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நாம் தூரமாக இருக்கிறோம் என்பதற்கு சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியிருக்கிறது. 1-2 உதாரணத்துக்காக வேண்டி, இது அடிப்படையான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேதத்தை நமக்கு தந்தார்கள், ஒரு சுன்னாவை, ஒரு வழிகாட்டுதலை முன் வைத்தார்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சுக்கிறீங்க. எப்படி கூறு? இவர் ஷாஃபி, இவர் ஹனஃபி, இவர் மாலிகி, இவர் ஹம்பலி. பெயரை மட்டும் கூறு போடல, சட்டங்களை கூறு போட்டிருக்கிறீர்கள். எப்படி கூறு போடுறீங்க? ஒரு பொருளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஹலால்னா எல்லா முஸ்லிமுக்கும் ஹலால், ஹராம்னா எல்லா முஸ்லிமுக்கும் ஹராம். இப்படிதானே இருக்கிற சட்டம். ஒரு இஸ்லாம், ஒரு தூதர், ஒரு வேதம், ஒரு மார்க்கம் அப்படின்னு இருந்தா ஹலால்னா எல்லாத்துக்கும் ஹலால், ஹராம்னா எல்லாத்துக்கும் ஹராம். நீங்க என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? இது ஷாஃபிக்கு ஹலாலு, ஹனபிக்கு ஹராம். நீங்க வேணா கேட்டு பாருங்க அஜர்த்திட்ட, நண்டு சாப்பிடலாமான்னு கேளுங்க, இறால் சாப்பிடலாமான்னு கேளுங்க, திருக்க சாப்பிடலாமான்னு கேளுங்க. அது மாதிரி அவுளியா மீன் சுறா சாப்பிடலாமான்னு கேளுங்க,
திமிங்கலம் சாப்பிடலாமான்னு கேளுங்க. என்ன சொல்லுவார் ஹஜரத்து? நீ சாபியா ஹனபி அதை சொல்லும் பாரு. சாப்பிடலாமான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. இப்படி கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? நீ சாபியா ஹனபியா? சாபின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஹனபின்னு சொன்னீங்கன்னா சாப்பிடலாம். எங்க வீட்டுல இந்த கொடுமை நான் பார்த்தேன். எங்க வீட்டுல எங்க பாப்பா வந்து சாபி அப்படின்னு சொல்லிக்கிட்டவர். சாபி ஏது இஸ்லாத்துல? எங்க அம்மா வந்து ஹனபி. பாப்பா சாபி, அம்மா ஹனபி. அம்மா வந்து என்ன செய்வாங்க? வகை வகையா ஆக்கி வைப்பாங்க, நண்டு குறிச்சு வைப்பாங்க. எங்க பாப்பா சாப்பிடுவாரு, அம்மா சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஹனபி, நம்ம சாப்பிடக்கூடாது. பாப்பா சாப்பிடுவாரு, அம்மா சாப்பிட முடியாது. என்னடா இது? ஒரு கணவனுக்கு ஹலால் ஆகுது, மனைவிக்கு இது என்ன விளையாட்டா? இது மார்க்கமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு கிறுக்கம் கூட ஒத்துக்குவானா? இத அல்லாஹ் ஹராமாக்குனா ரெண்டு பேருக்கு ஹராம் ஆகுது. ஒரு காரியம் புருஷனுக்கு ஹலால் ஆகுது, பொண்டாட்டிக்கு ஹராம் ஆகுது. பொண்டாட்டி சமைச்சு வச்சுட்டு பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறாள். அப்போ அவர் மார்க்கம் வேற, ஓ மார்க்கம் வேறயா? புருஷ மார்க்கம் வேற, பொண்டாட்டிக்கு மார்க்கம் வேறயா? அப்ப ரெண்டுக்கும் சேர்ந்து பிறந்த நான் யாரு? இப்ப நான் யாரு? சாபியா ஹனபியா? இப்ப பாப்பா சாபி, அம்மா ஹனபி, நான் யாரு? இப்ப எனக்கு என்ன சொல்லு? இப்ப பைத்தியக்காரங்க பாருங்க, சட்டம் வச்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒழு செஞ்சிட்டீங்க. மனைவியை தொட்டுட்டாரு, சாபி தொட்டாருன்னு வைங்க, சாபி தொட்ட ஒழு முறிஞ்சிடும். மரப்பை ஒழு செஞ்சுட்டு வரணும். அவர் ஹனவி தொட்டாருன்னு வைங்க, ஒழு முடியாது. அட எங்க பாப்பா அம்மா எடுத்துக்கிறோமே, எங்க பாப்பா அம்மா ஒழு செஞ்சுட்டு வர்றாங்க, எங்க பாப்பா அம்மா தொட்டுக்கூடாது. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? எங்க பாப்பாவுக்கு ஒழு முறிஞ்சிருமா, எங்க அம்மாவுக்கு முடியாதான். பாப்பா சாபில அவர் பொண்டாட்டி தொட்டதுனால ஒழு முறிஞ்சிருமா, எங்க அம்மா ஹனபில அவங்க புருஷனை தொட்டதுனால ஒழு முடியாதான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? மார்க்கமாடா இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விட்டு போறேன்டாங்க. அந்த ரெண்டுல இருக்கா? குர்ஆன்ல சாபி ஹனபி மாலிக்கின் இருக்கா? ஹதீஸ்ல சாபி ஹனபி மாலிக்கின் இருக்கா? இவங்க எல்லாம் யாரு? இந்த சாபி ஹனபிங்கிற எல்லாம் யாருங்கிற? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த சாதாரண மனிதர்கள். எங்களை மாதிரி மார்க்கத்தை சொல்லியிருப்பாங்க. சாதாரணங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? கேவலப்பட்டு நினைச்ச கூடாது. வஹி வராதனால சாதாரணம்ங்கிற. சாதாரணம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் எடுத்தது வஹி வருமா? சாபி இமாமுக்கு அல்லாஹ்ட்ட வஹி வந்துச்சா? ஹனபி இமாமுக்கு அல்லாஹ்ட்ட மெசேஜ் வருமா? மாலிக் இமாமுக்கு வருமா? நம்மள மாதிரி ஒரு மனுஷர் வஹிலாம் வராது, அவரா விளங்குறது தான். அப்ப சாபி ஹனபி என்ற மனிதர்கள் பேரால நீங்கள் சட்டங்களை கூறு போட்டு வைத்திருக்கிறீர்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் தொழுவுறே, ஜும்மா அதான் ஜாஸ்தியா இருக்கு. 5 வேளை தொழுகை கிடையாது. இந்த வாரத்தில் நடத்துற அந்த ஒரு தொழுகையிலேயே எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்கன்னு பாத்தீங்களா? என்ன பண்றீங்க? எத்தனை பாங்க ஜும்மாவுக்கு? ஊர்ல எத்தனை பாங்க ஜும்மாவுக்கு? 2 1 2 பாங்க. ஜும்மாவுக்கு 2 பாங்க சொல்றீங்க. ஜும்மாவுக்கு என்ன சொல்றீங்க? முதல்ல ஒரு பாங்க சொல்லிப்படுறீங்க, இமாம் மெம்பர்ல ஏறணும்னு ஒரு பாங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், ஏப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 2 பாங்க சொன்னாங்கன்னு உன்னால காட்ட இயலுமா? நீ அதை மட்டும் காட்டு, நாங்க எங்க பிரச்சாரத்தை விட்டுருவோம். உன சண்டைக்கே நாங்க வரல, வம்புக்கே வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. அபூபக்கர் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான். இமாம் மெம்பர்ல ஏறின பிறகு ஒரு பாங்கு சொல்லுவாங்களே, அந்த ஒண்ணுதான் சொல்லப்பட்டதே தவிர நீ உண்டாக்கி இருக்கிற 2 பாங்கு இல்லை. அப்ப இப்படி நிறைய உண்ட மார்க்கங்கிற பேர்ல நிறைய உண்டாக்கி இருக்கிறீங்க. 2 பாங்குங்கிறீங்க, மேராஜுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, சுப்ஹானல்லாஹ், எல்லாம் மௌலுதுங்கிறீங்க, எல்லாம் அதுல வந்துருது. நீங்க ஓதுறீங்க மௌலுது, குர்ஆன்ல இருக்க ஹதீஸ்ல இருக்கா? தூக்கி போடு. கத்தம் ஓதுறீங்க, குர்ஆன்ல இருக்க ஹதீஸ்ல இருக்கா? தூக்கி போடு. 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா இருக்கா? இல்ல, தூக்கி போடு. அப்படி வரணும்ல. புரியாம பாத்தியா இருக்கா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அல்லாஹ் சொல்றது ரசூல் சொல்லல, தூக்கி கடாசு. இதான விஷயம். மூசா நபிக்கு பாத்தியா, பாம்புக்கு பாத்தியா, பள்ளிக்கு பாத்தியா, எத்தனை பாத்தியாங்கிறீங்க? தொப்பி வச்சா பாத்தியா, கலட்டினா பாத்தியா, கபருக்கு போனா பாத்தியா, தோண்டனா பாத்தியா, உள்ள வச்சா பாத்தியா, மூடனா பாத்தியா, வெளியே வந்து நின்று ஒரு பாத்தியா, வீட்டு வாசல் நின்று ஒரு பாத்தியா, கையை கொடுத்து பாத்தியா, சுப்ஹானல்லாஹ், ஒரு செத்தாண்ட ஒரு 200 பாத்தியா, ஒரு கல்யாணம் ஒரு 300 பாத்தியா. என்னடா என்ன விளையாடுறீங்க இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பண்ணாங்களா? இது மார்க்கத்தை கேலி கூத்தாக்குறீங்களா? எல்லாம் அந்த உஞ்ச விருத்தி பாப்பான்கள் சொல்லக்கூடியவர்கள் அற்பமான காசுகளுக்காக வேண்டி திதி தவசம் என்று சொல்லி அவர்கள் ஏமாற்றியது போல இந்த சமுதாயத்திலையும் ஏமாற்றி வயிறு வளர்ப்பதற்காக வேண்டி இல்லாதெல்லாம் உண்டாக்கி கேவலமாக்கி வைத்திருக்கிறீர்களே. அந்த 2 பிடிச்சிருந்தது வந்திருக்குமா? அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதையும் பிடித்திருந்தால் இந்த கேடுகள் வந்திருக்குமா? இறந்து போனவருக்காக வேண்டி இல்லாதெல்லாம் சொல்லி தந்தானே, செய்யற சொல்லி தந்தானா? உங்க தாய் தந்தையருக்காக என்ன செய்யணும்? இறந்து போனவங்களுக்கு தெரியாது. செய்யக்கூடாதெல்லாம் சொல்லி தந்திருக்கான்.
எது மார்க்கத்தில் இல்லை அதெல்லாம் சொல்லிவிட்டான். அவர் சொர்க்கத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லித்தரல. என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறார். ஏன்னா நிறைய பேர் நம்ம தாய் தகப்பனுக்கு செய்யற நன்றி கடன்ல நமக்கு முந்தி மூத்தா போயிட்டாங்களே, அவங்களுக்கு செய்யக்கூடாதெல்லாம் வழங்கி வச்சிருக்கீங்க. என்ன செய்யணும் என்று விளங்காத காரணத்தினால் இறந்து போன அந்த நன்மக்கள் கஷ்டத்திலையும் கபர் வேதனையிலையும் அல்லாஹ்வுடைய விசாரணை எதிர்நோக்கியும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் மீட்சி பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அறிவுரைகளை உங்களுக்கு சொன்னார்கள். உங்கள் பிள்ளை மூத்தா போனாலும், உங்கள் தாய் மூத்தா போனாலும், புருஷன் மூத்தா போனாலும், பொண்டாட்டி மூத்தா போனாலும், உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யார் மூத்தா போனாலும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியத்தை வழங்கிக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாங்க, என்னடா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா கொடு. இல்லையே இல்ல ஒரு 2 வருஷம் தொழுகையில தொழுகை கொடு. போச்சு 2 வருஷம் தொழுகை போச்சு. உதாரணத்துக்கு இன்னொரு தெரிஞ்சிருப்பான், யாரெல்லாம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தரணும், அப்போ 1 வருஷம் தொழுகையை கொடு. இன்னொரு தெரிஞ்சிருப்பான், யாரெல்லாம் எனக்கு ஒரு 2-3 லட்சம் ரூபாய், ஒரு 5 வருஷம் நோம்பு கொடு. இப்படியே கொடுத்துட்டு பார்த்தா கடைசியில் அவன் தொழுத தொழுகை அவனுக்கு இல்ல, அவன் வச்ச நோம்பு அவனுக்கு இல்ல, அவன் கொடுத்த ஜக்காத் அவனுக்கு இல்ல, அவன் செஞ்ச ஹஜ்ஜி அவனுக்கு இல்ல, எல்லாம் இந்த கடன் கொடுத்தான் பாருங்க அவனுக்கு போயிடுது. வெறும் கையை வீசி நிக்கிறான் உங்க அப்பன். இது ஏற்படக்கூடாது இல்லையா? மௌத்தா போன உடனே நீங்க செய்யற காரியம், எங்க வாப்பா, எங்க அம்மா, என் பொண்டாட்டி, என் புருஷன், எங்க அண்ணன், என் தம்பி யார் மௌத்தா போயிட்டாங்களோ அவங்க யாராவது உங்களுக்கு தரணுமா? மக்கள் எல்லாம் ஜனாசத்துல நிப்பாங்களே, கூட்டமா ஊர்ல வந்திருப்பாங்களே, அப்ப நீங்கள் கேட்க வேண்டும், யாராவது என் தகப்பனுக்கு கடன் கொடுத்திருந்தால் சொல்லிவிடுங்கள். உங்கள்ட்ட வசதி இருந்தால் அவர்கிட்ட இந்த கடனை கழிங்க. வசதி இல்லை என்று சொன்னால் மன்னிக்க சொல்லி மன்றாடுங்க. இந்தாப்பா எங்க வாப்பா வாங்கிட்டாரு, வசதி இல்ல, என்கிட்ட தர வசதி இல்ல, அல்லாஹ் தந்தா நான் திருப்பி தர்றேன்ப்பா, தரலன்னா இப்ப மன்னிச்சேன்னு சொல்லு. என் தகப்பனார் நீ மன்னிச்சிரு, மறுமையில பிடிக்காத. இப்படி ஒருத்தன் கேட்டிருப்பீங்களா? கத்த ஓத சொல்லி தந்தான் உங்களை, பாத்தியாவோட சொல்லி தந்தாங்களே, உங்க அப்பா நரகத்தினுடைய கொள்ளிக்கட்டையில வேகிறதுல தப்பிக்க வழி சொல்லி தந்தானா? எவனு கேட்கல. அப்ப கடன் விட்டவர்களாக நீங்கள் அங்க நின்றால் கடன் ஜாஸ்தியா இருக்குன்னு வைங்க, இருக்கிற அமல்லாம் போன பிறகு 4 பேர் எந்திரிப்பான், யாரெல்லாம் எனக்கு 10 லட்சம் ரூபா, என்னடா ஒண்ணும் இல்ல தொழுகையில நோம்பு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப என்ன செய்யுது? இவன் செஞ்ச பாவத்தை இவன் தெல்ல வைன்றான், அவன் செஞ்ச பாவத்தை வேற நம்ம சுமக்க நல்லா விளங்கிருங்க. அதிகமா கடன் செஞ்சோம்னா கடனுக்கு பயப்பட வேண்டும். கடன்கிறதுல ரொம்ப மோசமா இருக்கிறீங்க, சாதாரண வாங்கிட்டு போயிடுறீங்க. கடன்கிறது பெரிய பாவத்துக்கு பயப்படணும். கடன் இல்லாமையே வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும், கொடுப்பதற்கு உசுர கொடுத்து முயற்சி பண்ணணும், எப்படியாவது அந்த கடனை தீர்த்தணும் என்பது அக்கறை செலுத்தணும். இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன? உங்களுடைய இறந்து போனவர் யாரிடத்தில் கடன் பெற்றிருக்கிறார் என்று விசாரித்து கடனை தீர்க்க வேண்டும், இல்லாட்டி அவனை மன்னிக்க சொல்லி கெஞ்ச வேண்டும். இது வாங்கவில்லையானால் அவர் மாட்டிக்கொள்வார், யாராலையும் காப்பாற்ற இயலாது. ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது என்ன செய்யணும்? அவர் கடமையான நோன்புகள் எதையாவது விட்டிருக்கிறாரா பார்க்கணும், விசாரிக்கணும், அம்மாட்ட கேட்கணும், நண்பர்கள்ட்ட கேட்கணும், ஏதாவது நோன்பு விட்டுருக்காங்களா வாப்பா, எத்தனை நோன்பு விட்டுருப்பாங்க, அம்மா எத்தனை நோன்பு விட்டுருப்பாங்கன்னு கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் மாத்த அலைஹி ஸௌமுன் ஸாம அன்ஹு வலியுஹு, யார் ஒருத்தர் வந்து நோன்பு கடமையான நிலையிலே மூத்தாகி விடுகிறாரோ அவருடைய பொறுப்பாளன் அவர் சார்பில் நோன்பு நோக்க வேண்டும். எங்க வாப்பா 5 நோன்பு கடன் 5 நோன்பு அவருக்கு இருக்கிறது, மூத்தா போயிட்டார் வைக்கல, நான் வைக்கணும். நோன்பு கடமையான நோன்பு தான் வைக்கணும், சுன்னத்தெல்லாம் வச்சு நீங்க அமல் சேர்க்க தேவையில்லை. கடமையான நோன்புகள் அவருக்கு இருக்குமே, ஆனால் அந்த நோன்புகளை நீங்கள் வைக்க வேண்டும். ஹஜ்ஜி கடமையா இருக்கிறது. ஒரு பெண்மணி வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயாருக்கு ஹஜ்ஜி கடமையாகி விட்டது, அதை செய்யாமல் மௌத்தாகி விட்டார்கள், அவருக்காக நான் செய்யலாமா கேட்கிறாங்க. உன் தாயார் கடன் பட்டால் நீ தானே கொடுப்ப, நல்லா செய்யலாம். அந்த அம்மா செய்யறாங்க. அப்ப தாய் தந்தையர் மீது நம்ம யாரை பறி கொடுத்து விட்டோமோ அவர் மீது ஹஜ்ஜி கடமையா இருந்தா தான். அவரே சோத்துக்கு லாட்டரி அடிச்சு மௌத்தா போயிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் வசதி தந்துட்டான், அது செய்ய தேவையில்லை. அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்து அவர் செய்யாமல் மௌத்தா போயிருப்பாரே, ஆனால் அவருடைய பிள்ளைகள், ஒரு சொந்தக்காரங்க, அவருக்கு உறவினர்கள், வேண்டப்பட்டவர்கள் அவருக்காக ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இது இருக்குது, இது சொல்லி தரல. 1.6 ரூபாயில முடிகிற சொல்லி தந்துட்டாங்க. பாத்தே 1.6 தானே, 1.6 ரூபாய் 150 ரூபாய் சோறு மட்டும் முடிஞ்சு வச்சுக்காத. சிம்பிள். குறுக்கு வழியை சொல்லி தந்தானே தவிர நேர் வழி சொல்லி தரப்படவில்லை. அடுத்து என்ன செய்யலாம்? இறந்தவருக்காக வேண்டி தர்மங்கள் செய்யலாம். இறந்துட்டாரா
தர்மங்களை அதிகமா செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டா, இவர் நம்மள தெரியாம அங்க கண்ணங்க கொடுக்க வேண்டியிருந்தாலும் இந்த தர்மத்துல நன்மை போய் சேர்ந்துக்கிறோம். புடுங்கி கொடுத்தா கூட பரல் மிச்சமாக்கிறோம். அவர் செஞ்ச காரியம் அவருக்கு சேர்ந்துரும். அப்போ ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் மரண அவஸ்தையில் இருந்தார்கள், ஏதோ சொல்ல நினைத்தார்கள், சொல்லாமலே மூத்தாகி விட்டார்கள். அவர்கள் சார்பாக நான் தர்மம் செய்தால் அவர்களுக்கு அதுல கூலி கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்லா கிடைக்கும், செய்ப்பா. அப்ப உங்க தகப்பனார் மூத்தா போயிட்டாரா, நிலையான தர்மம் செய்யுங்க, நிலை இல்லாத தர்மங்களும் செய்யுங்க. நிலையான தர்மம்டா என்ன? பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது, தண்ணீர் பஞ்சமா இருக்கிறது, உங்களுக்கு சொந்தமான இடத்துல கிணத்தை வெட்டி போடுங்க. யாரெல்லாம் அதை தண்ணி அள்ளிக்கிட்டு போறாங்களோ, யாரெல்லாம் இந்த நன்மையை என் தகப்பனார் கணக்கில் சேர்த்துரு. எத்தனை வருஷம் இந்த கிணறு இருக்கிறதோ, எத்தனை பேர் தண்ணி அருந்துகிறார்களோ அந்த நன்மை கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வெயில நிக்கிறாங்க, ஒரு நிழல் கூட அமைத்து கொடுத்தால் அந்த மக்கள் நிழல்ல நிற்பார்கள். அப்படி நினைத்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, யாரெல்லாம் அந்த நிழல் கூட அமைக்கிறேன், என்னுடைய மக்கள் வெயில்ல கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இதுக்குன்னு ஒரு நன்மையை நீ தருவீல்ல, இதை எங்க பாப்பா கொடுத்துரு, எங்க உமா கொடுத்துரு என்று நிலையான தர்மங்களை செய்து வைத்தீர்களேயானால், ஒரு குளம் வெட்டி போடுறது, ஒரு பைப் அடிச்சு கொடுக்கிறது, ஒரு படிக்க வசதி இல்லாத பெண்ணுக்கு படிப்பு உதவி செய்யறது, ஒரு ஏழை குடும்பத்தை தூக்கி விடுறது, ஒரு தொழில் செய்ய கஷ்டப்பட்டு இருக்கிறான், ஒரு பெட்டி கடை வச்சா நாங்க பொழைச்சிக்கிறவாங்க, ஒரு 5000 ரூபாய் இருக்குமா, ஒரு தள்ளு வண்டி வாங்கிட்டாங்க, ஒரு 3000 ரூபாயில நான் பொழைச்சிக்கிறேங்கிறான், இந்த 3000 வச்சுக்க, என்ன செய்யணும், உனக்கு வேணா சும்மா கொடுத்துரு, உங்க ஆப்பாவுக்கு போகணும்னா மனசுல இப்படி நினைச்சுக்க, யாரெல்லாம் இதை கொடுக்குறேன், இதுக்குன்னு ஒரு நன்மை நீ வச்சிருப்பீல, இதை எங்க பாப்பா கொடுத்துரு, எங்க அம்மா கொடுத்துரு. இப்படி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு செய்யற உதவிகள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான தான தர்மங்களை உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் செய்திருக்கிறீர்களா? இது போக நம்மளை பல பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு பலவிதமான இன்றைக்கு நிமிர்ந்து நிற்பதற்கான காரணகர்த்தாவா திகழ்ந்தாங்களே, அவங்களுக்கு செய்யற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல் முடிந்து விடுகிறது. 3 காரியங்கள் தான் அவனுக்கு பயன் தரும். அதுல ஒண்ணு வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைன்னாங்க. நீங்க துஆ செய்யலாம், யா அல்லாஹ், ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, துஆ செய்யுங்க. என்ன செய்யுங்க? யா அல்லாஹ், எங்க வாப்பா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாரு, அதை மன்னிச்சிரு, எங்க வாப்பா அந்த தப்பு பண்ணாரு, மன்னிச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சா சொல்லி கேளுங்க, தெரியலையா மொட்டையா கேளுங்க. யா அல்லாஹ், என் தகப்பனாரை தண்டிச்சிடாத அல்லாஹ், என் தகப்பனாருக்கு லேசான வாழ்க்கையை கொடு, அவர் கபரு வேதனை லேசாக்கு, மறுமையில விசாரணை லேசாக்கு,